ஃபர்ஸ்ட் கெர்பரோஸ் புரோட்டோகால் வந்து எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா அத்தன்டிகேஷனுக்கு யூஸ் பண்றாங்க. சரியா? அத்தன்டிகேஷன்னா ஒருத்தவங்க வந்து மெசேஜ் அனுப்புனாங்கன்னா இவன் தான் மெசேஜ் கரெக்டா அனுப்பியிருக்கானா அப்படின்னு தெரியணும். இப்போ நான் வந்து உங்களுக்கு மெசேஜ் அனுப்புனா கரெக்டா அதை நான் தான் அனுப்பியிருக்கேன் அப்படின்றது வெரிஃபிகேஷன் பண்ணணும். சரியா? இல்லை என் ஃபோன் வந்து இன்னொருத்தன் பண்ணலாம், ஆனா நான் தான் பண்ணன்றது தெரியறது பேர் அத்தன்டிகேஷன். சரியா? அந்த அத்தன்டிகேஷனை அச்சீவ் பண்றதுக்கு தான் இந்த புரோட்டோகால் யூஸ் பண்றாங்க, கெர்பரோஸ் புரோட்டோகால்ன்றது. அப்புறம் இந்த கெர்பரோஸ்னு ஏன் நேம் வந்துச்சுன்னா இந்த இந்த டாக் வந்து 3 ஹெட் இருக்குமாமா, அதனால கிரீக்ல வந்து அது சொல்றாங்க. இந்த இடத்துல இந்த தியரிட்டிக்கலா ஏன் கெர்பரோஸ் அப்படின்னு சொல்றாங்கன்னா இந்த இடத்துல வந்து 3 சீக்ரெட் கீ யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? அதனால கெர்பரோஸ் புரோட்டோகால் அப்படின்னு நேம் வந்திருக்கு. இது வரைக்கும் ஓகே தானே? பர்பஸ் வந்து ஆத்தென்டிகேஷனும் செக்யூரிட்டிக்காக தான் இது யூஸ் பண்றோம். ஓகே தானே? இதுதான் ஷார்ட் இன்ட்ரோ. புரியுது சார். ஓகே, இப்போ வந்து இதுல வந்து அடுத்த ஸ்லைடு போயிருங்க. சரியா? இப்ப இதோட இத வந்து என்ன சொல்றாங்கன்னா மெயினா இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து இது செக்யூரா இருக்குன்னு சொல்றாங்க. சரியா? செக்யூரிட்டி தான் மெயின் பர்பஸ். அதுக்கப்புறம் இது ரிலையபிள், டிரான்ஸ்பரண்ட், ஸ்கேலபிளா இருக்குமாமா. இதெல்லாம் தியரி தான், இது தேவையில்லை. நம்ம அடுத்த ஸ்லைடு. இப்ப இதுதான் இப்ப கெர்பரோஸ் ஆர்கிடெக்சர்ல வந்து மெயினா கிளையன்ட் சர்வர் ஆர்கிடெக்சர்ல தான் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஓகேவா? பொதுவாகவே ஒரு கம்யூனிகேஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி கிளையண்ட்டும் சர்வரும் வந்து ஆத்தென்டிகேட் பண்ணிக்கணும். கிளையண்ட்டை வந்து சர்வர் ஆத்தென்டிகேட் பண்ணணும், சர்வரை வந்து கிளையண்ட் ஆத்தென்டிகேட் பண்ணணும். இந்த ஆத்தென்டிகேஷன் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் கிளையண்ட் வந்து சர்வர் கூட பேச முடியும், கம்யூனிகேட் பண்ண முடியும். சரியா? இதுதான் மெயின் டாஸ்க். இப்போ இது கம்யூனிகேஷன் தான் இங்க நடக்குது. ஓகேவா? கிளையண்ட் வந்து சர்வர் கூட கம்யூனிகேட் பண்ணணும், அதுதான் இந்த கெர்பரோஸ் புரோட்டோகால் நடக்குது. அது கம்யூனிகேட் பண்றதுக்கு முன்னாடி 2 பேரும் மாத்தி ஆத்தென்டிகேட் பண்ண வேண்டிய ஒர்க் நம்மளுக்கு இருக்கு. அதை ஆத்தென்டிகேட் பண்றதுக்காக தான் கெர்பரோஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து உள்ள வருது. சரியா? இப்ப இந்த கெர்பரோஸ்ல வந்து என்ன இருக்குன்னா முதல்ல லெஃப்ட் சைடுல இந்த யூசர்னு போட்டிருக்கா, அந்த யூசர் தான் கிளையண்ட்னு சொல்லுவாங்க. கீழே வந்து சர்வர்னு இருக்கா, கீழே குட்டி பாக்ஸா, அதுக்கு பேர் வந்து சர்வர்னு சொல்லுவாங்க. ஃபைல் சர்வர், அப்ளிகேஷன் சர்வர், என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். இது 2 தான் இங்க வந்து ஒரு இது மாதிரி இன்வால்வ் ஆறாங்க, 2 பர்சன். இந்த 2 பேரையும் தான் நம்ம மாத்தி ஆத்தென்டிகேட் பண்ணிக்கணும். ஆத்தென்டிகேட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா தான் கம்யூனிகேஷன் 2த்துக்கும் நடக்கும். அது ஆத்தென்டிகேட் பண்றதுக்கு யாரு உள்ள வருவாங்கன்னா மேல ஒரு பெரிய பாக்ஸ் இருக்கு இல்லையா, கெர்பரோஸ்ன்ட்டு, அந்த பெரிய பாக்ஸ் தான் கெர்பரோஸ் தான் ஆத்தென்டிகேட் பண்ணுவாங்க. ஓகேவா? இந்த கெர்பரோஸ்ல வந்து மொத்தம் 3 காம்போனன்ட் இருக்கு. ஒன்னு வந்து ஆத்தென்டிகேஷன் சர்வர்னு உள்ள இருக்கா, அது பேர் வந்து ஏஎஸ். செகண்ட் வந்து கீழே டிக்கெட் கிராண்டிங் சர்வர், டிஜிஎஸ்னு இருக்கா. டிஜிஎஸ்னா வந்து டிக்கெட் கிராண்டிங் சர்வர். ஓகேவா? அதுக்கப்புறம் ஒரு டேட்டா பேஸ். இந்த 3மே சேர்த்தது தான் வந்து கெர்பரோஸ்னு சொல்லுவாங்க. சரியா? இந்த 3தோட ஹெல்ப் மூலமா தான் கிளையண்ட் வந்து சர்வர்னால ஆத்தென்டிகேட் பண்ணப்படும், சர்வர் வந்து கிளையண்ட்னால ஆத்தென்டிகேட் பண்ணப்படும். ஓகேவா? இப்போ இந்த ஒட்டுமொத்தமா இந்த 3 இருக்கு இல்லையா, இந்த ஆத்தென்டிகேஷன் சர்வர், டிஜிஎஸ், டேட்டா பேஸ், இது 3த்துமே சேர்த்து வந்து கெர்பரோஸ்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா கீ டிஸ்ட்ரிபியூஷன் சென்டர்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லைன்னா டொமைன் கண்ட்ரோலர்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இது வரைக்கும் புரியுதானே? இல்ல ஏதாச்சும் டவுட் இருக்கா யாருக்காச்சு? சரி, ஓகே. இப்போ ஒர்க்கிங் போயிடலாம். ஒர்க்கிங்ல வந்து என்னென்ன, ஒரே நிமிஷம் அடுத்த ஸ்லைடு போங்க சார். இந்த ஸ்லைடு அடுத்த ஸ்லைடு பாத்துக்கிறேன். இல்லடா, ப்ரீவியஸ் ஸ்லைடா இருக்கட்டும். இப்போ இதுல வந்து என்ன நடக்கும்னா ஃபர்ஸ்ட் இந்த கிளையண்ட் யூசர் இருக்கான் இல்லையா, யூசர் வந்து இப்ப சர்வர் கூட கம்யூனிகேட் பண்ணணும். கம்யூனிகேட் பண்றதுக்கு முன்னாடி அவன் வந்து சர்வர்னால ஆத்தென்டிகேட் பண்ணப்படணும். அதனால என்ன நடக்கும்னா அந்த கிளையண்ட் வந்து டைரக்டா ஆத்தென்டிகேஷன் சர்வர் கிட்ட போவான். கெர்பரோஸ்குள்ள இருக்கிற ஆத்தென்டிகேஷன் சர்வர் இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இதுதான். கிளையண்ட் வந்து ஆத்தென்டிகேஷன் சர்வருக்கு ஒரு மெசேஜ் அனுப்புவான், இந்த மாதிரி நான் தான் கிளையண்ட், நான் வந்து என்னோட கிளையண்ட் ஐடி இதுதான், எனக்கு எப்படியாச்சும் சர்வருக்கு ஆக்சஸ் பண்ணக்கு ஒரு ரெக்வஸ்ட்டை கொடுங்க, ஒரு பர்மிஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஆத்தென்டிகேஷன் சர்வருக்கு ஒரு மெசேஜ் அனுப்புவான். ஓகேவா? அப்படி மெசேஜ் அனுப்புறதுக்கு முன்னாடி அந்த மெசேஜ் வந்து என்கிரிப்ட் பண்ணி தான் அனுப்பப்படும். ஓகேவா? என்கிரிப்ட் பண்றதுக்கான சீக்ரெட் கீ யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அது பாத்தீங்கன்னா இந்த கிளையண்டோட பாஸ்வேர்டு தான் சீக்ரெட் கீ. ஓகேதானே? கேரளன் டைலர் ஜாக்ன் இருக்க அந்த மாதிரியா? புரியல, பாட்டு போட்டுருக்காத விக்கிலே. ரவி புரியுதானே இந்த ஸ்டெப்? புரியுது. இந்த விக்கி பைய பாட்டு கேட்டுட்டு இருக்கான் போல. திருப்பி சொல்றேன், அந்த கிளையண்ட் வந்து ஆத்தென்டிகேஷன் சர்வருக்கு ஒரு ரெக்வஸ்ட் வைப்பான். ரெக்வஸ்ட் வந்து என்ன ரெக்வஸ்ட்னா, நான் தான்ப்பா கிளையண்ட், இதுதான் என்னோட கிளையண்ட் ஐடி, நீங்க வந்து எனக்கு வந்து சர்வரை ஆக்சஸ் பண்ணணும், இந்த சர்வரை ஆக்சஸ் பண்றதுக்கு நீங்க எனக்கு பர்மிஷன் தரணும் அப்படின்னு மெசேஜ் சொல்லுவான். சரியா?
சிம்பிளா புரியும் வகையில சொல்லணும்னா இதுதான் மெசேஜ். அந்த மெசேஜ் வந்து என்கிரிப்ட் பண்ணி தான் வந்து ஆத்தென்டிகேஷன் சர்வருக்கு போகும். அந்த என்கிரிப்ஷன் பண்றதுக்கான சீக்ரெட் கீ என்ன அப்படின்றது பாத்தீங்கன்னா கிளையண்டோட பாஸ்வேர்டு. ஓகேவா, இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நடக்கும். ஓகேவா, இப்போ அந்த கெர்பரோஸ்ல வந்து நான் என்ன சொன்னேன், அந்த பொதுவாவே 3 ஹெட்ஸ் இருந்தா தான் கெர்பரோஸ்னு சொன்னேன் இல்லையா. இந்த இடத்துல வந்து இந்த நெட்வொர்க் செக்யூரிட்டில கெர்பரோஸ்னா என்னன்னா 3 கீஸ் யூஸ் ஆகுது. அந்த 3 ஹெட்ஸுக்கு பதிலா 3 கீஸ் யூஸ் ஆகுது. ஓகேவா, இப்போ அந்த 3 கீஸ்ல நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லயே ஒரு கீ பார்த்துட்டோம். அந்த கீ தான் வந்து இந்த கிளையண்டோட பாஸ்வேர்டு. சரியா, இப்போ செகண்ட் நெக்ஸ்ட் என்ன நடக்கும்னா, இப்போ ஆத்தென்டிகேஷன் சர்வர் கிட்ட அந்த ரெக்வஸ்ட் வந்துருச்சு. இப்போ அந்த ஆத்தென்டிகேஷன் சர்வர் என்ன பண்ணுவான்னா திருப்பியும் வந்து கிளையண்ட்டுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவான். ரெஸ்பாண்ட் பண்றதுக்கு முன்னாடி அந்த மெசேஜ் வந்து என்கிரிப்ட் பண்ணி அனுப்பிச்சிருப்பாங்க இல்லையா, அதை வந்து அவன் டீக்ரிப்ட் பண்ணணும். டீக்ரிப்ட் பண்றதுக்காக என்ன பண்ணுவானா, சைட்ல ஒரு டேட்டா பேஸ் இருக்கு தெரியுமா, அந்த டேட்டா பேஸ் கிட்ட இருந்து ஹெல்ப் வாங்கிப்பான். எப்படி ஹெல்ப் வாங்கிப்பானா, கிளையண்ட் வந்து கிளையண்டோட ஐடியா ஆத்தென்டிகேஷன் சர்வருக்கு அனுப்பிச்சிருக்கான். ஸோ ஆத்தென்டிகேஷன் சர்வர் என்ன பண்ணுவானா டேட்டா பேஸ்ல போய் இந்த கிளையண்ட் ஐடி வந்து எங்க வந்து இருக்கு அப்படின்னு சர்ச் பண்ணுவான். ஆத்தென்டிகேஷன் சர்வர் சர்ச் பண்ணிட்டு எந்த இடத்துல கிளையண்ட் ஐடி இருக்கோ அந்த கிளையண்ட் ஐடியோட பாஸ்வேர்டை ரிட்ரீவ் பண்ணிடுவான். சரியா, ரிட்ரீவ் பண்ணிட்டு இப்போ அந்த என்கிரிப்ஷன் கீ என்ன, கிளையண்டோட பாஸ்வேர்டு தானே என்கிரிப்ஷன் கீயே. அந்த ஆத்தென்டிகேஷன் சர்வர் வந்து டேட்டா பேஸ்ல இருந்து பாஸ்வேர்டு எடுத்துட்டானா அந்த பாஸ்வேர்டை வச்சு இந்த மெசேஜை டீக்ரிப்ட் பண்ண ட்ரை பண்ணுவான். சரியா, டீக்ரிப்ட் பண்ணிட்டானா சக்சஸ்ஃபுல்லா டீக்ரிப்ட் பண்ண முடிஞ்சிச்சுன்னா ஒரிஜினலான கிளையண்ட் தான் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கான்னு அர்த்தம். புரியுதா? சப்போஸ் அந்த பாஸ்வேர்டை வச்சு அந்த மெசேஜ் அவனால டீக்ரிப்ட் பண்ண முடியலன்னா அது வந்து ஒரிஜினலான கிளையண்ட் வந்து மெசேஜ் அனுப்பல அப்படின்னு அர்த்தம். ஏன் அப்படி சொல்றானா, இது வந்து பிரைவேட் கீ என்கிரிப்ஷனு. சரியா, என்கிரிப்ஷனுக்கும் டீக்ரிப்ஷனுக்கும் ஒரே கீ தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ என்கிரிப்ஷனுக்கு யூஸ் பண்ண கீ வந்து கிளையண்டோட பாஸ்வேர்டு. அப்ப டீக்ரிப்ஷனுக்கும் வந்து கிளையண்டோட பாஸ்வேர்டு யூஸ் பண்ணி தான் டீக்ரிப்ட் பண்ண முடியணும். அதனால அந்த ஒரிஜினலான பாஸ்வேர்டு மூலமா அந்த மெசேஜை டீக்ரிப்ட் பண்ண முடிஞ்சுன்னா ஆத்தென்டிகேஷன் சர்வர்னால கிளையண்ட் வந்து ஒரிஜினலான கிளையண்ட் தான் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கான்னு அர்த்தம். இது வரைக்கும் புரியுது தானே? ஓகேவா, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் சீக்ரெட் கீயோட வேலை முடிஞ்சிருச்சு, கிளையண்ட் அண்ட் ஆத்தென்டிகேஷன் சர்வரோட வேலை முடிஞ்சிருச்சு. சரியா, நெக்ஸ்ட் யார் வருவாங்கன்னா டிக்கெட் கிராண்டிங் சர்வர் வந்து அவன் வருவான். டிக்கெட் கிராண்டிங் சர்வருக்கு முன்னாடி இப்போ வந்து ஆத்தென்டிகேஷன் சர்வர் வந்து என்ன பண்ணிட்டான், மெசேஜை சக்சஸ்ஃபுல்லா டீக்ரிப்ட் பண்ணிட்டான். டீக்ரிப்ட் பண்ணிட்டானா ஒரிஜினலான கிளையண்ட் அப்படின்னு ஆத்தென்டிகேஷன் சர்வர் வந்து வெரிஃபை பண்ணிட்டான்னு அர்த்தம். இப்போ அந்த ஆத்தென்டிகேஷன் சர்வர் வந்து கிளையண்ட்டுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும் இல்லையா. இப்போ இதுக்கு கிளையண்ட் மட்டும் தான் ஏஎஸ்கே மெசேஜ் அனுப்பிச்சிருக்கான். திருப்பி இப்போ ரீப்ளே மெசேஜ் வரும். ரீப்ளே மெசேஜ்ல என்ன வரும்னா, சரிப்பா நீ தான் ஒரிஜினலான கிளையண்ட்னு நான் ஒத்துக்கிறேன், நீ தான் ஒரிஜினலான கிளையண்ட். இப்போ நான் வந்து உனக்கு வந்து டிக்கெட் கிராண்டிங் சர்வர்னு ஒருத்தன் இருக்கான், நீ டிக்கெட் கிராண்டிங் சர்வரை போய் நேர்ல போய் பாரு, அவன் உனக்கு ஒரிஜினலான ஃபைல் சர்வருக்கான டிக்கெட் கொடுப்பான் அப்படின்னு சொல்லுவான். புரியுதா? இப்போ வந்து இன்டர்மீடியேட்டர் மாதிரி டிக்கெட் கிராண்டிங் சர்வருக்கு. புரியுதா? அந்த டிக்கெட் கிராண்டிங் சர்வர்ன்றது இன்டர்மீடியேட்டர் மாதிரி. இப்போ இந்த ஆத்தென்டிகேஷன் சர்வர் என்ன பண்ணிடுவானா, இந்த டிக்கெட் கிராண்டிங் சர்வர் டிஜிஎஸ் இருக்கு இல்லையா, அந்த டிக்கெட் கிராண்டிங் சர்வரை அக்சஸ் பண்றதுக்கான டிக்கெட்டை வந்து கிளையண்ட்டுக்கு கொடுத்துருவான். யார் கொடுப்பா, இந்த ஆத்தென்டிகேஷன் சர்வர் கொடுத்துருவான். சரியா, அப்படி கொடுக்கும்போது அந்த மெசேஜும் என்கிரிப்ட் பண்ணி தான் கொடுப்பான். சரியா, ஓகேவா, அதை என்கிரிப்ட் பண்றதுக்கான சீக்ரெட் கீ ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா, ஃபர்ஸ்ட் சீக்ரெட் கீ நம்ம யூஸ் பண்ணாலே அந்த கிளையண்ட் பாஸ்வேர்டு, அது பாத்தீங்கன்னா யூசருக்கும் ஆத்தென்டிகேஷன் சர்வருக்கும் மட்டும் தான் ஷேர் ஆயிருக்கும். இப்போ இந்த ஆத்தென்டிகேஷன் சர்வர் வந்து கிளையண்ட்டுக்கு வந்து மெசேஜ் அனுப்புறான் இல்லையா, அந்த சீக்ரெட் கீ வந்து ஆத்தென்டிகேஷன் சர்வருக்கும் டிக்கெட் கிராண்டிங் சர்வருக்கும் மட்டும் தான் ஷேர் ஆகும். ஓகேவா, இப்போ அந்த ஆத்தென்டிகேஷன் சர்வர் வந்து மெசேஜ் அனுப்பிச்சிட்டான் கிளையண்ட்டுக்கு. ஒரு நிமிஷம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா, கிளையண்ட் கிட்ட என்ன இருக்கும், அந்த டிக்கெட் கிராண்டிங் சர்வரோட டிக்கெட் வந்து ரெடியா இருக்கும். ஓகேவா, இப்போ கிளையண்ட் என்ன பண்ணுவானா, டிக்கெட் கிராண்டிங் சர்வர் அப்படின்ற பர்சனை வந்து நேர்ல போய் மீட் பண்ணுவான். இந்த மாதிரி உங்களோட டிக்கெட் என்கிட்ட இருக்கு, நான் உங்களோட டிக்கெட்டை அனுப்புறேன், எனக்கு வந்து ஃபைல் சர்வரை ஆக்சஸ் பண்றதுக்கான பெர்மிஷன் ஆர் டிக்கெட் வந்து நீங்க தான் எனக்கு தரணும். இந்த மாதிரி ஆத்தென்டிகேஷன் சர்வர் வந்து உங்களை பார்க்க சொல்லி அனுப்பிச்சான் அப்படின்னு சொல்லி கிளையண்ட் வந்து டிஜிஎஸ்க்கு போயிடும். சரியா, இப்ப டிஜிஎஸ் என்ன பண்ணுவான், டிஜிஎஸ் வந்து அந்த மெசேஜை டீக்ரிப்ட் பண்ண ட்ரை பண்ணுவான். சரியா, டீக்ரிப்ட் எதை வச்சு டீக்ரிப்ட் பண்ணுவான், அதுக்கு ஒரு கீ தேவைப்படும். அந்த கீ தான் பாத்தீங்கன்னா ஆத்தென்டிகேஷன் சர்வருக்கும் டிஜிஎஸ்க்கு நடுவில் ஷேர் ஆயிருக்கும். இப்போ அந்த டிஜிஎஸ்னால சக்சஸ்ஃபுல்லா வந்து டீக்ரிப்ட் பண்ண முடிஞ்சிச்சுன்னா செகண்ட் ஸ்டெப், இந்த ஸ்டெப்லயும் வந்து ஒரிஜினலான கிளையண்ட் தான் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கான்னு அர்த்தம். சரியா, சப்போஸ் அந்த டிஜிஎஸ் வந்து அந்த மெசேஜை வந்து டீக்ரிப்ட் பண்ண முடியலன்னா கிளையண்ட் வந்து ஃபேக் பண்றான்னு அர்த்தம், வேற யாரோ கிளையண்ட் தான் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ப்ராசஸ் அப்பவே ஸ்டாப் ஆயிரும். சரியா,
இதோட 2 ஸ்டெப் முடிஞ்சிருச்சு, 2 கீஸோட வேலை முடிஞ்சிருச்சு. ஓகே தானே? ஓகே. இப்போ நெக்ஸ்ட் ஃபைனல் ஸ்டெப், ஃபைனல் ஆத்தென்டிகேஷன் நடக்கும். இந்த ஆத்தென்டிகேஷன்ல வந்து யார் யார் இன்வால்வ் ஆவாங்கன்னா, டிக்கெட் கிராண்டிங் சர்வரும் அந்த அப்ளிகேஷன் சர்வர் இருக்கு இல்லையா, அதுதான் இன்வால்வ் ஆவாங்க. இந்த ஸ்டெப்ல யூஸ் பண்ற கீஸ் பாத்தீங்கன்னா அது ஒரு சீக்ரெட் கீ. அந்த சீக்ரெட் கீ வந்து டிஜிஎஸ்க்கும் அந்த அப்ளிகேஷன் சர்வருக்கும் நடுவில் ஷேர் ஆயிருக்கும். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட், இப்போ டிக்கெட் கிராண்டிங் சர்வர் என்ன பண்ணிட்டான், கிளையண்ட்டை வந்து ஆத்தென்டிகேட் பண்ணிட்டான், சக்சஸ்ஃபுல்லா மெசேஜை டீக்ரிப்ட் பண்ணிட்டான்னு அர்த்தம். இப்போ டிக்கெட் கிராண்டிங் சர்வர் வந்து அகைன் யூசர் கிட்ட போய் இந்த மாதிரி ஃபைல் சர்வருக்கான டிக்கெட்டை கொடுப்பான். சரியா? அப்ளிகேஷன் சர்வர் இருக்கான் இல்லையா, அப்ளிகேஷன் சர்வருக்கான ஒரு டிக்கெட்டையோ டோக்கனையோ கொடுத்துட்டுருவான். யாரு கொடுப்பா? இந்த டிஜிஎஸ் வந்து கிளையண்ட் கிட்ட கொடுத்துட்டுருவான். கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த மெசேஜும் என்ட்ரி பண்ணி தான் கொடுப்பான், ஏதோ ஒரு சீக்ரெட் கீ மூலமா. ஓகேவா? இப்போ அகைன் ஃபைனலா கிளையண்ட் என்ன பண்ணுவான்னா, டைரக்டாவே அப்ளிகேஷன் சர்வருக்குள்ள போய் இந்த மாதிரி டிஜிஎஸ் வந்து உங்களோட டோக்கனை கொடுத்தாங்க, இந்த டோக்கனை வச்சுக்கிட்டு உங்களோட ரிசோர்ஸை வந்து ஆக்சஸ் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு பெர்மிஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லி கிளையண்ட் வந்து அப்ளிகேஷன் சர்வர் கிட்ட போய் ரெக்வஸ்ட் வைக்கும். இந்த அப்ளிகேஷன் சர்வர் என்ன பண்ணும், அந்த மெசேஜை வந்து டீக்ரிப்ட் பண்ண ட்ரை பண்ணும். அந்த சீக்ரெட் கீ மூலமா சக்சஸ்ஃபுல்லா டீக்ரிப்ட் பண்ண முடிஞ்சிச்சுன்னா அகைன் இந்த ஸ்டெப்லயும் ஒரிஜினலான கிளையண்ட் தான் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கான்னு அர்த்தம். சப்போஸ் அந்த அப்ளிகேஷன் சர்வர்னால வந்து மெசேஜ் டீக்ரிப்ட் பண்ண முடியலன்னா வேற ஏதோ ஒரு கிளையண்ட் தான் வந்து இந்த மாதிரி மெசேஜ் அனுப்பிச்சிருக்கான், அப்பயே ப்ராசஸ் ஸ்டாப் ஆயிரும், கம்யூனிகேஷன் வந்து நடக்கவே நடக்காது கிளையண்ட்டுக்கும் சர்வருக்கும் நடுவில். சப்போஸ் இந்த ஸ்டெப்ல வந்து சக்சஸ்ஃபுல்லா டிகிரிப்ஷன் நடந்துருச்சுன்னா என்ன நடக்கும்னா, ஒரு பர்டிகுலர் டைம் பீரியட் இருக்கும். அந்த பர்டிகுலர் டைம் பீரியடுக்கு தகுந்த மாதிரி கிளையண்ட் வந்து இந்த சர்வர்ல இருக்கிற ஏதோ ஒரு ஃபைல்ஸையோ இல்ல ஏதோ ஒரு ரிசோர்ஸை வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதுக்குன்னு ஒரு பர்டிகுலர் வேலிடிட்டி பீரியட் இருக்கும். இப்போ அந்த வேலிடிட்டி பீரியட் பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம தியேட்டர்ல போனா ஒரு டிக்கெட் இருக்கு இல்லையா, 3 மணி நேரம் வேலிடிட்டி. அந்த வேலிடிட்டிக்கு தகுந்த மாதிரி இங்கேயும் ஒரு டைம் இருக்கும். அந்த டைம் பீரியடுக்கு தகுந்த மாதிரி ஆக்சஸ் பண்ணிக்கும் இந்த கிளையண்ட் வந்து. ஓகேவா? இது மூலமா வந்து கிளையண்ட் வந்து சர்வர்னால ஆக்சஸ் பண்ணப்பட்டதுன்னு அர்த்தம். ஆக்சஸ் பண்றதுக்கு காரணமா இருந்தது வந்து கெர்பரோஸ் கீ டிஸ்ட்ரிபியூஷன் சென்டர். அதுக்குள்ள இருக்கிறதா வந்து இந்த ஆத்தென்டிகேஷன் சர்வர், டிக்கெட் கிராண்டிங் சர்வர். ஓகேவா? இதுதான் நடக்கும் இதுல. இதுதான் மெயின் ஒர்க்கிங். புரிஞ்சுதா இல்ல டவுட் இருக்கா இதுல? ஓகே தானே? அடுத்த ஸ்லைடு. இதெல்லாம் ஃபுல்லா தியரி தான் இருக்கும், நான் சொன்னது ஃபுல்லா தியரி தான் இருக்கும். அடுத்தது போயிருங்க. இப்ப இது வந்து என்ன நடக்கும்னா வந்து மெசேஜ் தான் நடக்கும். இப்ப வந்து ஃபர்ஸ்ட் இத்தனை ஸ்டெப் சொன்னா இல்லையா, கிளையண்ட் வந்து ஆத்தென்டிகேஷன் சர்வர்கிட்ட பேசும், ஆத்தென்டிகேஷன் சர்வர் வந்து கிளையண்ட் பேசுன்னு சொன்னா இல்லையா, அந்த மெசேஜ் காம்பனன்ட்ஸ் இதெல்லாம் வந்து ஷேர் பண்ணிக்கணும்னு அர்த்தம். இப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல கிளையண்ட் டு ஏஎஸ் இருக்கா, ஏஎஸ்னா ஆத்தென்டிகேஷன் சர்வர். கிளையண்ட் வந்து ஏஎஸ்க்கு என்னன்னு அனுப்புனா கிளையண்டோட ஐடி அனுப்பும், அதுக்கப்புறம் டிஜிஎஸோட ஐடி அனுப்பும். டிஜிஎஸ்னா டிக்கெட் கிராண்டிங் சர்வர், அதோட ஐடி அனுப்பும். அப்புறம் டிஎஸ்னா வந்து டைம் ஸ்டாம்ப். ஓகேவா? இது மாதிரி ஒவ்வொன்றும் நடக்கும். இதெல்லாம் வந்து மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லை, சும்மா தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும். இது பெருசா அவசியம் எல்லாம் இல்லை. இது வந்து இவ்வளவு மெசேஜ் அனுப்புறாங்கன்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ இன்னொரு கான்செப்ட் இருக்கு, கெர்பரோஸ் ரியல் எம்ன்ட்டு. இப்போ வந்து நம்ம என்ன சொன்னோம், கெர்பரோஸ்னா அத்தென்டிகேஷன் சர்வர், டிக்கெட் கிராண்டிங் சர்வர், அப்புறம் டேட்டா பேஸ் தானே கெர்பரோஸ்னு சொன்னோம். இப்போ இந்த கெர்பரோஸ் கூட நம்பர் ஆஃப் கிளையன்ட்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் சர்வர்ஸ் வந்து கனெக்ட் ஆகி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து கெர்பரோஸ் ரியல் எம் ஆர் கெர்பரோஸ் என்விரான்மெண்ட் நேம் இருக்கு. ஓகேவா? அதான் இந்த சைட்ல கொடுத்துருக்கான். ஒரு கெர்பரோஸ் கூட நம்பர் ஆஃப் யூசர்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் கிளையன்ட்ஸ் அண்ட் சர்வர்ஸ் இருந்துச்சுன்னா அது பேர் கெர்பரோஸ் ரியல் எம். இதுதான் இந்த சைட்ல கொடுத்துருக்கான். அடுத்தது இப்போ வந்து இந்த கெர்பரோஸ் ரியல் எம் கான்செப்ட் மூலமா வந்து ஒரு ஒர்க்கிங் நடக்கும். அதுக்கு பேர் வந்து இன்டர் ரியல் எம் ஆத்தென்டிகேஷன் சொல்றாங்க. இப்போ இதுல என்ன நடக்கும்னா வந்து, இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்தது வந்து ஒரே நெட்வொர்க்ல இருக்கிற ஒரு கிளையண்ட் வந்து சர்வர் கூட கம்யூனிகேட் பண்றதுக்கான ஒர்க்கிங் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ 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 என்ன பார்க்க போறோம்னா, இப்போ ஒரு நெட்வொர்க்ல வந்து ஒரு கிளையண்ட் சர்வர் இருக்கு, அதுக்குள்ள ஒரு கெர்பரோஸ் இருக்கு. இன்னொரு நெட்வொர்க்ல வந்து ஒரு கிளையண்ட் சர்வர் இருக்கு, அதுக்குள்ள ஒரு கெர்பரோஸ் இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் நெட்வொர்க்ல இருக்கிற கிளையண்ட் வந்து செகண்ட் நெட்வொர்க்ல இருக்கிற சர்வர் கூட வந்து கம்யூனிகேட் பண்ணும் அப்படின்னு ட்ரை பண்ணுச்சுன்னா அதுக்கு தான் இன்டர் ரியல் எம் ஆத்தென்டிகேஷன் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் இருக்கு. சரியா? இப்ப இந்த ஒவ்வொரு நெட்வொர்க்கை வந்து நம்ம ரியல் எம் ஏ ரியல் எம் பின்னு சொல்லுவோம். இதே 3 நெட்வொர்க் இருந்துச்சுன்னா ரியல் எம் சின்னு சொல்லிக்கலாம். சரியா? இந்த ஒவ்வொரு நெட்வொர்க் தான் ரியல் எம்னு சொல்றாங்க. இப்ப ரியல் எம் ஏல வந்து கிளையண்ட் ஆத்தென்டிகேஷன் சர்வர் அந்த கெர்பரோஸ் இருக்கு, ரியல் எம் பிலையும் வந்து கீழே போட்டுருக்காங்க பாருங்க பிக்சர். அதுல வந்து சர்வர் இருக்கு, ஆத்தென்டிகேஷன் சர்வர் இருக்கு, கெர்பரோஸ் இருக்கு. இப்போ ரியல் எம் ஏல இருக்கிற கிளையண்ட் வந்து ரியல் எம் பில இருக்கிற சர்வர் கூட வந்து கம்யூனிகேட் பண்ணும் அப்படின்னு ட்ரை பண்ணுது. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, நம்ம ப்ரீவியஸா பார்த்த ஒர்க்கிங் தான் நடக்கும், எக்ஸ்ட்ராவா ஒரே ஒரு சேஞ்ச் இருக்கும். அது என்னன்றது பார்த்துடலாம்.
ஃபர்ஸ்ட் வந்து கிளையண்ட் வந்து ஆத்தென்டிகேஷன் சர்வர் கிட்ட போய் ரெக்வஸ்ட் வைக்கும். ரெக்வஸ்ட் வச்சு கிளையண்டோட பாஸ்வேர்டு என்கிரிப்ட் பண்ணி ரெக்வஸ்ட் வைக்கும். அதே மாதிரி ஆத்தென்டிகேஷன் சர்வரும் வந்து டேட்டா பேஸ்ல போய் பாஸ்வேர்டை ரிட்ரீவ் பண்ணி மெசேஜை டீக்ரிப்ட் பண்ணி திருப்பி கிளையண்ட்டுக்கே அனுப்பிச்சு விட்டுரும். அகைன் கிளையண்ட் வந்து இப்போ என்ன பண்ணணும்னா லோக்கல் டிஜிஎஸ்க்கு போகும். இந்த இடத்துல லோக்கல் டிஜிஎஸ்ன்ற நேம் வருது. ஏன்னா லோக்கல் டிஜிஎஸ்னா சேம் அந்த நெட்வொர்க்குள்ளேயே இருக்கிற டிஜிஎஸ்னால லோக்கல் டிஜிஎஸ்ன்னு சொல்றோம். இப்போ கிளையண்ட் வந்து லோக்கல் டிஜிஎஸ்க்கு போகுது. இப்போ அந்த டிஜிஎஸ் என்ன பண்ணணும்னா ரிமோட் டிஜிஎஸ் வர டிக்கெட் வந்து ப்ரொவைட் பண்ணும். இதுவே நம்ம ப்ரீவியஸ் வரைக்கும் என்ன நடந்துச்சு, அந்த டிஜிஎஸ் வந்து சர்வரோட டோக்கன் ப்ரொவைட் பண்ணிருக்கோம். ஆனா இங்க வந்து இந்த லோக்கல் டிஜிஎஸ் வந்து ரிமோட் டிஜிஎஸ் ஆர் குளோபல் டிஜிஎஸ் வர டிக்கெட் வந்து ப்ரொவைட் பண்ணும். ஓகேவா? ப்ரொவைட் பண்ணி முடிச்சுட்டு அகைன் கிளையண்ட் வந்து இந்த குளோபல் டிஜிஎஸ்க்கு போகும். குளோபல் டிஜிஎஸ்க்கு போயிட்டு இந்த மாதிரி மெசேஜ்லாம் டீக்ரிப்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ஆத்தென்டிகேட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அகைன் வந்து ரிமோட் சர்வரோட டிக்கெட் வந்து இந்த குளோபல் டிஜிஎஸ் வந்து தருவோம். இப்போ யாருக்கு தருவோம்? கிளையண்ட்டுக்கு தருவோம். இப்போ அகைன் கிளையண்ட் வந்து இந்த மாதிரி ரிமோட் சர்வர் ஆர் குளோபல் சர்வர் கிட்ட போய் பேசிட்டு அந்த மாதிரி அந்த ரிமோட் சர்வர்ல இருக்கிற ரிசோர்ஸஸ் எல்லாம் வந்து ஆக்சஸ் பண்ணிப்பான். இதுதான் வந்து இன்டர் ஏலம் ஆத்தென்டிகேஷன். மெயினா இதுக்கு என்னன்னா டிஃப்ரெண்ட் நெட்வொர்க்ஸ்ல இருக்கிற ஒரு கிளையண்ட் அண்ட் சர்வர் வந்து கம்யூனிகேட் பண்ணும்போது இந்த இன்டர் ஏலம் ஆத்தென்டிகேஷன் வந்து நடக்குது. எக்ஸ்ட்ராவா வந்து லோக்கல் டிஜிஎஸ், குளோபல் டிஜிஎஸ், ரிமோட் சர்வர் அப்படின்ற ஒரு டேர்ம்ஸ் மட்டும் இன்ட்ரோடியூஸ் ஆகுது. அவ்வளவுதான் இது வித்தியாசம். ஓகே தானே? ஓகே தான். அடுத்து இதெல்லாம் எக்ஸ்ட்ராவான இதெல்லாம் சிலபஸ்ல இல்ல, சும்மா இதெல்லாம் அட்டாக்ஸ். கெர்பரோஸ் ப்ரூட் ஃபோர்ஸ், ஆஸ்ட்ரா ப்ரோஸ்ட் இதெல்லாம் நம்ம சிலபஸ்ல இல்ல. இப்போ X.509 சர்டிபிகேட். இப்போ X.509 சர்டிபிகேட்ன்றது ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு அத்தன்டிகேஷன் ப்ரோட்டோகால் மாதிரி தான். கெர்பரோஸ் பார்த்தோம் இல்லையா, எப்படி கிளையண்ட்னால வந்து அத்தன்டிகேட் பண்ண முடிஞ்சோ அதே மாதிரி X.509 சர்டிபிகேட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் மூலமாவும் வந்து கிளையண்ட் வந்து சர்வர்னால வந்து ஆத்தென்டிகேட் பண்ண முடியும். ஓகேவா? அப்போ இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு டிஜிட்டல் சர்டிபிகேட்னு சொல்றாங்க. இதுவும் தேரி தான். அடுத்தது போங்க. அடுத்தது இப்போ வந்து இப்போ X.509 சர்டிபிகேட்ன்றது சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் வச்சே சொல்லலாம். இப்போ X.509 சர்டிபிகேட் பார்க்கறதுக்கு முன்னாடி சர்டிபிகேட் அத்தாரிட்டி, சர்டிபிகேஷன் அத்தாரிட்டி அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? இப்போ இந்த சர்டிபிகேஷன் அத்தாரிட்டினா யாருன்னா வந்து இப்போ நம்மளுக்கு சர்டிபிகேட் ப்ரொவைட் பண்றவங்க சர்டிபிகேஷன் அத்தாரிட்டின்னு சொல்றாங்க. இப்போ நம்மளுக்குலாம் வந்து இப்போ நம்மளுக்கு மார்க் ஷீட் வாங்குறோம் இல்லையா, நம்மளுக்கு காலேஜ்ல மார்க் ஷீட் கொடுக்குறாங்க. அப்போ நம்மளோட காலேஜ் நம்மளோட சர்டிபிகேஷன் அத்தாரிட்டி மாதிரி இந்த இடத்துல எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா. ஓகேவா? இப்போ இந்த சர்டிபிகேஷன் அத்தாரிட்டியோட வேலை என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா மெயினா 2 கீஸ் இருக்கு இல்லையா, பப்ளிக் கீஸ், பிரைவேட் கீஸ் அப்படின்னு 2 கான்செப்ட் இருக்கு. இவன் என்ன பண்ணுவான்னா வந்து பப்ளிக் கீஸை வந்து ஆக்சஸ் பண்றதுக்கான பர்மிஷனை வந்து சர்டிபிகேஷன் அத்தாரிட்டி தான் கொடுப்பான். நல்லா கேட்டுக்கோங்க, பப்ளிக் கீஸை வந்து ஜென்ரேட் பண்ண மாட்டான். ஆனா பப்ளிக் கீஸை ஆக்சஸ் பண்றதுக்கான பர்மிஷன் வந்து இந்த சர்டிபிகேஷன் அத்தாரிட்டி தான் கொடுப்பான். அதுவும் இல்லாம இவன் வந்து ஒரு ட்ரஸ்டட் தேர்ட் பார்ட்டி. இந்த ட்ரஸ்டட் தேர்ட் பார்ட்டின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது எம்சிக்யூவா கூட வரலாம். யாரு ட்ரஸ்டட் தேர்ட் பார்ட்டின்றது அப்படின்னா அந்த சர்டிபிகேஷன் அத்தாரிட்டி தான் வரும். சரியா? மெயினா இதுதான் தெரிஞ்சுக்கணும். அதாவது சர்டிபிகேஷன் அத்தாரிட்டி மூலமா நம்ம சர்டிபிகேட் வந்து கெயின் பண்ணோம்னா அது வந்து யாரும் ஹேக் பண்ண முடியாது, எந்த த்ரெட்ஸும் நம்மளுக்கு வராதுன்னு அர்த்தம். அதனாலதான் ட்ரஸ்டட் தேர்ட் பார்ட்டின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி இன்னொரு ஃபங்க்ஷன் சொல்ல மாட்டேன். இந்த அது சொல்றேன், இதுலயே அடுத்த ஸ்லைடே போங்க. இப்போ இந்த சர்டிபிகேஷன் அத்தாரிட்டி என்ன பண்ணுவான்னா வந்து அது வந்து இப்போ நம்ம செக்யூரிட்டி தானே மெயின் பர்பஸ். செக்யூரிட்டிக்காக டிஜிட்டல் சிக்னேச்சரை வந்து ஜென்ரேட் பண்ணுவோம். சரியா? மெயினா டிஜிட்டல் சிக்னேச்சர்னா என்ன தெரியுமா? இல்ல சொல்லுமா? அது சொல்லிருங்க, தெரியாது யாருக்கும். சொல்றேன். டிஜிட்டல் சிக்னேச்சர்னா என்ன அப்படின்றது சிம்பிளா சொல்றேன். டிஜிட்டல் சிக்னேச்சர்னா பாத்தீங்கன்னா இப்போ ஒரு சென்டர் வந்து ரிசீவருக்கு வந்து ஒரு மெசேஜ் அனுப்புறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். மெசேஜ் அனுப்பும் போது ஃபர்ஸ்ட் அதுக்கு அந்த மெசேஜுக்கு வந்து ஒரு ஹேஷிங் ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணுவாங்க. சரியா? அதுக்கு முன்னாடி ஹேஷிங் ஃபங்க்ஷன் என்ன தெரியுமா? அது சொன்னாதான் இதுவும் புரியும். இல்ல அது சொல்லுமா? சொல்லு. சரி, ஃபர்ஸ்ட் ஹேஷிங் ஃபங்க்ஷன் என்னன்னு சொல்லிட்டு டிஜிட்டல் சிக்னேச்சர் நான் சொல்றேன். இப்போ ஹேஷிங் ஃபங்க்ஷன்ன்றது இப்போ ஒரு இன்புட் மெசேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இன்புட் மெசேஜ் தான் வந்து பிளெயின் டெக்ஸ்ட்னு சொல்லுவாங்க. அந்த இன்புட் மெசேஜுக்கு ஏதோ ஒரு ஹேஷிங் ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணுவாங்க. ஹேஷிங் ஃபங்க்ஷன்னா பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு SHA-512 இருக்கு, அதுக்கப்புறம் மெசேஜ் டைஜஸ்ட் இருக்கு, அப்புறம் ரிப்மெட் இருக்கு. இந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. இந்த ஃபங்க்ஷன்ஸை நம்ம அந்த மெசேஜுக்கு அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு அவுட்புட் வரும். அந்த அவுட்புட் பாத்தீங்கன்னா ஒரு ஃபிக்ஸ்டு லென்த் அவுட்புட்டா தான் இருக்கும். சரியா? ஆனா இன்புட்டோட லென்த் வந்து எவ்வளவு வேணாலும் இருக்கலாம். இப்ப எக்ஸாம்பிளுக்கு இப்ப விக்னேஷ்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன்.
விக்னேஷ் இன்புட் மெசேஜ் கொடுத்தோம்னா அதுக்கு ஷா ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணும்போது அவுட்புட்ல வந்து ஒரு ஃபிக்ஸ்டு லென்த் அவுட்புட் தான் வரும். அந்த அவுட்புட் வந்து அந்த அவுட்புட்டோட லென்த் பாத்தீங்கன்னா எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும்னா ஷா ஃபங்க்ஷனை போது டிபெண்ட் பண்ணி இருக்கும். இப்போ அந்த விக்னேஷ்க்கு வந்து ஷா ஒன் அப்ளை பண்ணோம்னா அவுட்புட் வந்து அதோட லென்த் வந்து 116 இருக்கும். இதுவே வேற ஏதாச்சும் ஒரு ஹேஷிங் ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணோம்னா அவுட்புட்டோட லென்த் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். ஓகேவா? ஆனா எதனால நான் ஃபிக்ஸ்டு லென்த் அவுட்புட்னு சொல்றேன் அப்படின்றது பாத்தீங்கன்னா நீங்க இன்புட்டோட லென்த்தை வேரி பண்ணா கூட அவுட்புட்டோட லென்த் வந்து சேமா தான் இருக்கும், கான்ஸ்டன்டா தான் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு என் நேம் எடுத்துக்கோங்க, ஷரண் எடுத்துக்கோங்களேன். இப்போ நான் வந்து ஷரண்ன்றதுக்கு வந்து அந்த ஷா 5 மட்டும் அப்ளை பண்ணனா ஒரு 160 லென்த் அவுட்புட் வருது. அதுவே நான் வந்து இன்புட்டோட லென்த் வந்து 1 மில்லியன் ஆர் 1 crore எவ்வளவு கொடுத்தாலும் அந்த ஷா 5 மட்டும் அப்ளை பண்ணும்போது 160 லென்த் அவுட்புட் தான் நம்மளுக்கு வரும். புரியுதா? அதே மாதிரி தான் வேற ஏதாச்சும் MD5 அப்ளை பண்ணாலும் irrespective ஆஃப் தி லென்த் ஆஃப் தி இன்புட் நம்மளுக்கு வந்து அவுட்புட் வந்து ஃபிக்ஸ்டு லென்த்தா தான் கிடைக்கும். அதனாலதான் ஹேஷிங் ஃபங்க்ஷன் வந்து செக்யூர்னு சொல்றாங்க. ஓகேவா? அதே மாதிரி இன்னொரு ப்ராப்பர்ட்டி ஹேஷிங் ஃபங்க்ஷனுக்கு என்ன இருக்குன்னா இன்புட்ல வந்து ஏதோ ஒரு சின்ன லெட்டரை வந்து நீங்க மாத்தினீங்கன்னா கூட அவுட்புட்ல வந்து ரொம்ப வந்து பெரிதளவுல வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்ப நான் ஷரண் வந்து ஸ்மால் சைஸ்ல கொடுக்குறேன் இன்புட், அந்த எஸ்ஸை மட்டும் கேப்ஸா மாத்துறேன்னா எல்லாமே ஸ்மால் சைஸுக்கு ஒரு அவுட்புட் வந்து இருக்கும் 160 லென்த்ல. அதே மாதிரி எஸ்ஸை மட்டும் நான் கேப்ஸா கொடுத்துட்டு ஷா 5 வந்துட்டு அப்ளை பண்ணனா அதுக்கு ஒரு அவுட்புட் வந்து இருக்கும். அந்த ரெண்டு அவுட்புட்டும் நீங்க கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா வந்து மேஜரா டிஃபரன்ஸ் இருக்கும், ஃபுல்லாவே மாறி இருக்கும். இந்த மாதிரி மாற்றம் பெரிதளவுல இருக்கிறனாலதான் ஷா ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப செக்யூர்டா இருக்கு, எந்த ஹேக்கரும் வந்து ஹேக் பண்ண முடியாது. அதே மாதிரி இன்னொன்று எக்ஸ்ட்ராவா சொல்லணும்னா நம்மளோட பாஸ்வேர்ட்ஸ் எல்லாம் வந்து இந்த ஹேஷிங் ஃபங்க்ஷன்ஸ் அப்ளை பண்ணி தான் வந்து டேட்டாபேஸ்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகேவா? இதுதான் ஹேஷிங் ஃபங்க்ஷன். புரிஞ்சா இல்லையா? ஓகே தான். இப்போ இந்த டிஜிட்டல் சிக்னேச்சருக்கு வந்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சென்டர் வந்து மெசேஜ் அனுப்புறான். சென்டர் வந்து மெசேஜ் வந்து ரிசீவருக்கு அனுப்பும் போது அதுக்கு ஏதோ ஒரு ஹேஷிங் ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணுவாங்க. SHA-512 ஒரு MD5 அந்த மாதிரி அப்ளை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நம்மளுக்கு ஹேஷிங் ஃபங்க்ஷனோட அவுட்புட் என்ன, ஒரு ஃபிக்ஸ்டு லென்த் அவுட்புட் ஹேஷ் கோடு. ஓகேவா? இன்னொன்னு சொல்ல மாதிரிட்டேன், ஹேஷிங் ஃபங்க்ஷனோட அவுட்புட் வந்து ஹேஷ்டு கோடுன்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லைன்னா மெசேஜ் டைஜஸ்ட்னு சொல்லுவாங்க. மெசேஜ் டைஜஸ்ட்ன்றது இன்னொரு டேர்ம் இருக்கு, ஹேஷ் ஃபங்க்ஷனோட அவுட்புட்க்கு இன்னொரு நேம். ஓகேவா? இப்போ டிஜிட்டல் சிக்னேச்சர்ல வந்து சென்டர் வந்து மெசேஜ் அனுப்புறான். அந்த மெசேஜ் வந்து ஹேஷிங் ஃபங்க்ஷனுக்கு அப்ளை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அவுட்புட் ஹேஷ் கோடு வருது. ஓகேவா? அந்த ஹேஷ் கோடை வந்து என்கிரிப்ட் பண்ணுவாங்க. என்கிரிப்ட் பண்றது வந்து சென்டரோட பிரைவேட் கீ மூலமா என்கிரிப்ட் பண்ணுவாங்க. அப்படி சென்டரோட பிரைவேட் கீ மூலமா என்கிரிப்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு அவுட்புட் வரும் இல்லையா, அதுக்கு வந்து என்கிரிப்டட் கோடுன்னு சொல்லுவாங்க. இந்த 2 ஸ்டெப்ஸ் தான் வந்து டிஜிட்டல் சிக்னேச்சர்னு அர்த்தம். புரியுதா? என்கிரிப்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா வந்து அவுட்புட் வருது இல்லையா, அதுதான் வந்து டிஜிட்டல் சிக்னேச்சர்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் வந்து சிம்பிளா சொல்லலாம், டிஜிட்டல் சிக்னேச்சர் என்னன்னா சென்டர் வந்து ஒரு மெசேஜ் அனுப்புறான், அந்த மெசேஜ் வந்து ஹேஷிங் ஃபங்க்ஷனுக்கு அப்ளை ஆகுது, அவுட்புட் ஹேஷ் கோடு கிடைக்குது. அந்த ஹேஷ் கோடுக்கு வந்து என்கிரிப்ட் பண்றாங்க. எதன் மூலமா என்கிரிப்ட் பண்றாங்க? சென்டரோட பிரைவேட் கீ வச்சு என்கிரிப்ட் பண்றாங்க. அவுட்புட் வந்து என்கிரிப்டட் ஹேஷ் கோடு கிடைக்குது. அந்த என்கிரிப்டட் ஹேஷ் கோடு தான் வந்து டிஜிட்டல் சிக்னேச்சர்னு அர்த்தம். பொதுவாகவே டிஜிட்டல் சிக்னேச்சர். ஓகே தானே சந்திரு? ஓகேடா. இப்ப இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா சர்டிபிகேஷன் அத்தாரிட்டி சொன்னா இல்லையா, சர்டிபிகேஷன் அத்தாரிட்டின்றது ஒரு ட்ரஸ்டட் தேர்ட் பார்ட்டி. அவன் தான் வந்து இந்த மாதிரி டிஜிட்டல் சிக்னேச்சரை வந்து அவன் தான் ஜென்ரேட் பண்ணி கொடுப்பான். சரியா? இப்ப நம்ம எக்ஸாம்பிளுக்கு நம்ம மார்க் ஷீட்டே வச்சுக்கோங்களேன், நம்ம பிரின்சிபல் சைன் போட்டா தானே அது வந்து வேலிடுன்னு அர்த்தம். அப்ப அதே மாதிரிதான் அந்த டிஜிட்டல் சிக்னேச்சர் கிரியேட் பண்றதுதான் சர்டிபிகேஷன் அத்தாரிட்டி. அந்த டிஜிட்டல் சிக்னேச்சர் இருந்தாதான் இந்த XZ509 சர்டிபிகேட் வந்து வேலிட்னு அர்த்தம். அது வேலிடா இருந்தாதான் கிளையண்ட் வந்து சர்வர் கூட கம்யூனிகேட் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ அது எப்படி நடக்குது அப்படின்றது பார்த்தலாம், எப்படி டிஜிட்டல் சிக்னேச்சர் ஜென்ரேட் பண்ற அப்படின்றது பார்த்தலாம். இது வரைக்கும் நம்ம சர்டிபிகேஷன் அத்தாரிட்டி தான் ஜென்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம். இப்போ எப்படின்னு பார்த்துட வேண்டியதான். ஃபர்ஸ்ட் வந்து பிளாக்ல வந்து யூசர் பப்ளிக் கீ பிளஸ் யூசர் ஐடென்டிட்டின்னு இருக்கா, அந்த யூசர் அந்த கிளையண்டோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே அதுல தான் இருக்கும். இப்ப நம்ம மார்க் ஷீட் எடுத்துட்டோம்னா நம்ம நேம், ரோல் நம்பரு, மார்க்ஸ் அப்டைன்டு, CGPA அதெல்லாம் இருக்கு இல்லையா, அதுதான் அந்த யூசர் ஐடென்டிட்டி. அப்புறம் யூசர் பப்ளிக் இதுல இருக்கும். அது மாதிரி அனாலஜிக்கு சொல்றேன். ஓகேவா? இப்ப அது வந்து ஃபர்ஸ்ட் வந்து அன்சைன்டு ஃபார்மேட்ல இருக்கு, அதை சைன்டு ஃபார்மேட்டுக்கு மாத்தணும். அந்த சைன்டு ஃபார்மேட்டுக்கு மாத்திரம் தான் சர்டிபிகேஷன் அத்தாரிட்டி. அதுக்கு வந்து ஹேஷிங் ஃபங்க்ஷன் அப்ளை பண்றாங்க. அந்த ஹேஷிங் ஃபங்க்ஷன் வந்து SHA-512 ஒரு MD5 இருக்கலாம். அப்ப ஹேஷிங் ஃபங்க்ஷனோட அவுட்புட் வந்து ஃபிக்ஸ்டு லென்த் அவுட்புட். அதுக்கு பேர் தான் ஹேஷ் வேல்யூ. நான் பிராக்கெட்ல மெசேஜ் டைஜஸ்ட்னு போட்டிருக்கேன். ஓகேவா? இப்போ இந்த ஹேஷ் வேல்யூ வந்து அதுக்கு நம்ம என்கிரிப்ஷன் பண்ணணும். இது மூலமா என்கிரிப்ஷன் பண்ணணும், சென்டரோட பிரைவேட் கீ வச்சு நம்ம என்கிரிப்ஷன் பண்ணணும். இங்க சென்டர் யாரு? சர்டிபிகேஷன் அத்தாரிட்டி தான் சென்டர். ஸோ அப்போ சர்டிபிகேஷன் அத்தாரிட்டி அவனோட பிரைவேட் கீயை வச்சு நம்மளுக்கு ஹேஷ் வேல்யூவை என்கிரிப்ட் பண்ணோம்னா அவுட்புட் வந்து ஒரு என்கிரிப்டட் ஹேஷ் வேல்யூன்னு வருது இல்லையா.
அந்த என்கிரிப்டட் ஹேஷ் வேல்யூ தான் இங்க வந்து டிஜிட்டல் சிக்னேச்சரா இருந்துட்டு இருக்கு. இப்போ இந்த என்கிரிப்டட் ஹேஷ் வேல்யூ வந்து நம்ம வந்து ரிசீவருக்கு அனுப்ப ட்ரை பண்ணுவாங்க. ரிசீவருக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி இந்த என்கிரிப்டட் ஹேஷ் வேல்யூ கூட அந்த ஒரிஜினல் இன்புட் இருக்குல்ல, யூசர் பப்ளிக் கீ பிளஸ் யூசர் ஐடென்டிட்டின்ட்டு அதை அப்பன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சென்ட் பண்ணுவாங்க ரிசீவருக்கு. ஸோ நம்மளுக்கு இதனால அந்த டிஜிட்டல் சிக்னேச்சர் வந்து சக்சஸ்ஃபுல்லா சர்டிபிகேஷன் அத்தாரிட்டி மூலமா வந்து ஜென்ரேட் பண்ணப்பட்டதுன்னு அர்த்தம். ஓகேவா? இதுதான் ஒர்க்கிங். அடுத்தது இப்போ இந்த எக்ஸ்டர்ட் 509 சர்டிஃபிகேட்ல வந்து இந்த ஃபீல்ட்ஸ்லாம் இருக்கும், இந்த பராமீட்டர்ஸ்லாம் இருக்குன்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து வெர்ஷன்னா வந்து 3 வெர்ஷன் இருக்கு எக்ஸ்டர்ட் 509 சர்டிஃபிகேட்டுக்கு 1, 2, 3ன்ட்டு. ஓகேவா? இந்த நெக்ஸ்ட் வந்து சீரியல் நம்பர்னா நம்ம மார்க் ஷீட்ல சீரியல் நம்பர் இருக்கும் இல்லையா, ஒவ்வொரு சர்டிஃபிகேட் டிஃப்ரெண்டான யூனிக் நம்பர் தான் அந்த சீரியல் நம்பரை குறிக்குது. தேர்ட் ஒன் வந்து சிக்னேச்சர் அல்காரிதம் ஐடென்டிஃபையர். எந்த அல்காரிதம் யூஸ் பண்ணி நம்ம வந்து டிஜிட்டல் சிக்னேச்சர் ஜென்ரேட் பண்ணமோ அதுக்கான பராமீட்டர்ஸ்லாம் இதுல அவைலபிளா இருக்கும். சப்போஸ் நம்ம வந்து ஆர்எஸ் அல்காரிதம் யூஸ் பண்ணிருக்கலாம், இல்ல டிஇஎஸ் யூஸ் பண்ணிருக்கலாம், ஏஎஸ் யூஸ் பண்ணிருக்கலாம். அது என்ன அப்படின்றது இதுல இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இஷ்யூயர் நேம்னா எந்த சர்டிபிகேஷன் அத்தாரிட்டி வந்து நம்மளுக்கு சர்டிபிகேட்டை ப்ரொவைட் பண்றாங்க, பிஎஸ்சி காலேஜா, அண்ணா யூனிவர்சிட்டியா, இந்த மாதிரி ஒவ்வொரு இது இருக்கும். ஸோ அது வந்து இஷ்யூயர் நேம்ல இருக்கு. நெக்ஸ்ட் வேலிடிட்டி பீரியட்னா அந்த சர்டிபிகேட் வந்து எவ்வளோ நாளைக்கு வந்து கரெக்டா வேலிடா இருக்கும். ஒரு பர்டிகுலர் டைம் பீரியட் தாண்டிடுச்சுன்னா அது வந்து எக்ஸ்பயர் ஆயிரும். ஸோ அந்த வேலிடிட்டி பீரியட் வந்து இதுல அவைலபிளா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து சப்ஜெக்ட் நேம்னா வந்து யாருக்கு வந்து நம்ம சர்டிபிகேட் ப்ரொவைட் பண்றோம்னு அர்த்தம். சரியா? சப்ஜெக்ட் நேம்னா வந்து இப்போ அந்த ஒரு பர்சன் இருப்பாங்களா, இப்போ எனக்கு தான் சர்டிபிகேட் ப்ரொவைட் பண்றாங்கன்னா நான் தான் சப்ஜெக்ட் நேம். நெக்ஸ்ட் வந்து சப்ஜெக்ட் பப்ளிக் இன்ஃபர்மேஷன், என்னோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே இருக்கும், என்னோட மார்க்ஸ், சிஜிபிஏ அதெல்லாம் இதுல இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இஷ்யூயர் யூனிக் ஐடென்டிஃபையர்னா இப்போ நம்ம வந்து சர்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி இருக்கு இல்லையா, டிஃப்ரெண்ட் சர்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி இருப்பாங்க, ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு ஐடென்டிட்டி இருக்கும். அந்த யூனிக் ஐடென்டிட்டி தான் அந்த இஷ்யூயர் யூனிக் ஐடென்டிஃபையர்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் யூனிக் ஐடென்டிஃபையர்னா நம்மளோட ரோல் நம்பர் மாதிரி. இப்போ நம்ம ஒவ்வொருத்தருக்கும் நம்ம ஐடென்டிட்டி ரோல் நம்பர் தானே, அந்த சப்ஜெக்ட் யூனிக் ஐடென்டிஃபையர்ல வந்து அந்த ஃபீல்ட்ஸ்லாம் அவைலபிளா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்டென்ஷன்ஸ்னா ஃபியூச்சர்ல இந்த சர்டிஃபிகேட்ல வந்து ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் வந்து ஆட் பண்ணும் அப்படின்னு நம்ம விருப்பப்பட்டோம்னா அதெல்லாமே இந்த எக்ஸ்டென்ஷன் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலா வந்து சிக்னேச்சர். ஃபைனலா நம்ம சர்டிஃபிகேட் முடிச்சதுக்கு அப்புறமா அந்த சர்டிஃபிகேட்டோட ரைட் சைட்ல வந்து நம்மளோட பிரின்சிபல் சைன் இருக்கும். அதே மாதிரி தான் இந்த டிஜிட்டல் சிக்னேச்சர் வந்து கடைசியில எண்ட்ல இருக்குது. இதுதான் வந்து எக்ஸ்டர்ட் 509 சர்டிஃபிகேட்ல இருக்கிற டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்ஸ். அதே மாதிரி வெர்ஷன்ல இருந்து இந்த சப்ஜெக்ட் பப்ளிக் இன்ஃபர்மேஷன் வரைக்கும் பாத்தீங்கன்னா வெர்ஷன் 1ன்னு சொல்லுவாங்க. வெர்ஷன்ல இருந்து சப்ஜெக்ட் யூனிக் ஐடென்டிஃபையர் வரைக்கும் வெர்ஷன் 2. அதுவே ஒட்டுமொத்தமா எடுத்தோம்னா அது வெர்ஷன் 3. ஓகேவா? அவ்வளவுதான் இதுல. அடுத்தது நெக்ஸ்ட் வந்து இப்போ சப்போஸ் இது சர்டிஃபிகேட் ரிவோகேஷன் லிஸ்ட்னு வருது. இது எதுக்காக யூஸ் பண்றோம்னா, இப்போ சப்போஸ் நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம சர்டிஃபிகேட் பார்த்தோம் இல்லையா, அந்த வேலிடிட்டி பீரியட் எக்ஸ்பயர் ஆயிடுச்சுன்னா, வேலிடிட்டி பீரியட் முடிஞ்சுன்னா நம்ம திருப்பி வந்து ரெனியூவல் பண்ணுவோம். இப்போ நம்ம டிரைவிங் லைசன்ஸ் 20 வருஷம் முடிஞ்சுன்னா ரெனியூ பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் இதையும் நம்ம வந்து இந்த எக்ஸ்டர்ட் 509 சர்டிஃபிகேட் ரெனியூ பண்ணணும். சரியா? அந்த ரெனியூ பண்ணி நம்மளுக்கு புதுசா ஒரு சர்டிஃபிகேட் வரும் இல்லையா, அந்த புதுசா வர சர்டிஃபிகேட்டை வந்து ஸ்டோர் பண்றதுக்கான ஒரு பிளேஸ் தான் வந்து சர்டிஃபிகேட் ரிவோகேஷன் லிஸ்ட்னு சொல்றாங்க. இந்த சர்டிஃபிகேட் ரிவோகேஷன் லிஸ்ட் சிஆர்ஓல தான் வந்து புதுசா நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற எக்ஸ்டர்ட் 509 சர்டிஃபிகேட்ஸ்லாம் வந்து ஸ்டோர் பண்ணப்படும். ஓகேவா? இதுல வந்து இவ்வளவுதான் இருக்கு, இதெல்லாம் தியரி தான் சார். அடுத்தது இது அடுத்தது இது இப்போ இந்த ரெனியூடு சர்டிஃபிகேட்ல வந்து என்னென்ன ஃபீல்ட்ஸ் இருக்குன்னா மோஸ்ட்லி சிமிலரா தான் இருக்கும் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் கம்பேர் பண்ணும்போது. எக்ஸ்ட்ராவா நடுவில் 4th ரோல வந்து திஸ் அப்டேட் டேட் நெக்ஸ்ட் அப்டேட் டேட்னு இருக்கா, அதை எது குறிக்கணும், இப்போ எந்த டேட்ல வந்து நீங்க இந்த சர்டிஃபிகேட் வந்து வேலிடிட்டி பீரியட் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ 20 வருஷம் முடிஞ்சுன்னா நம்ம 20 வருஷம் முடிஞ்சோடனே சில பேர்லாம் அப்ளை பண்ண மாட்டாங்க, சில பேர் 5 வருஷம் லைசன்ஸ் எல்லாமே ஓட்டுவாங்க. அதே மாதிரி எந்த டேட்ல ஸ்டார்ட் ஆகுதோ செகண்ட் சர்டிஃபிகேட், அந்த டேட் வந்து திஸ் அப்டேட் டேட்ல இருக்கும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அப்டேட் டேட்னா வந்து இப்போ புதுசா நம்மளுக்கு கிடைச்சிருக்க சர்டிஃபிகேட் வந்து எந்த டேட்ல அதோட வேலிடிட்டி பீரியட் முடியுதோ அந்த டேட் வந்து நெக்ஸ்ட் அப்டேட் டேட்ல இருக்கும். மீதி எல்லாமே வந்து மோர் சேம் தான் அதுக்கு ஒரிஜினல் சர்டிஃபிகேட் கம்பேர் பண்ணும்போது. நெக்ஸ்ட் அதே மாதிரி அந்த ரெனியூ இன்னொரு நேம் என்னன்னா வந்து அந்த புதுசா நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற சர்டிஃபிகேட் வந்து ரெனியூடு சர்டிஃபிகேட்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி ரிவோக்டு சர்டிஃபிகேட்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா ரிவோகேட்டட் சர்டிஃபிகேட்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டேர்ம்ஸ் இருக்கு. ஓகேவா? ஓகே தானே? நெக்ஸ்ட் இப்போ வந்து மியூச்சுவல் ஆத்தென்டிகேஷன். இப்போ இந்த பாக்ஸ் எல்லாம் எதை குறிக்குதுன்னா, இப்போ இந்த எக்ஸ்ன்னு இருக்கான்ல லெஃப்ட் சைட்ல,
எக்ஸ்ன்றவன் பாத்தீங்கன்னா சர்டிபிகேஷன் அத்தாரிட்டி. அவன் வந்து ஏ அப்படின்ற ஒரு பர்சனுக்கும் சி அப்படின்ற ஒரு பர்சனுக்கும் வந்து சர்டிபிகேட் ப்ரொவைட் பண்றான். ஓகேவா? இப்போ அப்ப டிஜிட்டல் சிக்னேச்சர் யார் கிரியேட் பண்ணிருப்பா? எக்ஸ் தானே கிரியேட் பண்ணிருப்பான், ஏன்னா அவன் தான் சர்டிபிகேஷன் அத்தாரிட்டி. ஓகேவா? இப்போ ஏ வந்து சி கூட கம்யூனிகேட் பண்ணுனாலும் இல்ல சி வந்து ஏ கூட கம்யூனிகேட் பண்ணுனாலும் இந்த சி அண்ட் ஏ இது ரெண்டு பேருக்குமே பாத்தீங்கன்னா எக்ஸோட பப்ளிக் கீ தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரிஞ்சா மட்டும்தான் கம்யூனிகேட் வந்து பண்ண முடியும். ஏன் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்றேன் அப்படின்றது பாத்தீங்கன்னா, எக்ஸ் வந்து சர்டிபிகேட் வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துட்றான். டிஜிட்டல் சிக்னேச்சரை வந்து கிரியேட் பண்ணிட்டு சர்டிபிகேட் கிரியேட் பண்ணி கொடுத்துட்றான். இந்த டிஜிட்டல் சிக்னேச்சர் கிரியேட் பண்றதுக்கு அவன் வந்து டிரான்ஸ்மிட்டர் சைட்ல அவனோட பிரைவேட் கே யூஸ் பண்ணியிருக்கான். ஓகேவா? ஓகே, அப்ப வந்து இந்த பர்டிகுலர் பர்சன் வந்து அந்த மெசேஜை டீக்ரிட் பண்ணணும்னா அந்த சர்டிபிகேஷன் அத்தாரிட்டியோட பப்ளிக் இருந்தாதான் அவனால சக்சஸ்ஃபுல்லா டீக்ரிட்டே பண்ண முடியும். ஓகேவா? புரியுதானே? புரியுதுடா. இப்ப ஏ அண்ட் சி வந்து அவங்களுக்குள்ள மியூச்சுவலா வந்து கம்யூனிகேட் பண்ணிக்கணும்னா எக்ஸோட பப்ளிக் தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? தெரிஞ்சா மட்டும்தான் வந்து அவங்களால கம்யூனிகேட்டே பண்ண முடியும் அப்படின்னு அர்த்தம். இப்ப அதை டினோட் பண்றதுக்கு தான் வந்து இந்த கீழே எக்ஸ் ஆஃப் சி எக்ஸ் ஆஃப் ஏன்னு போட்டிருக்காங்க இல்லையா, அந்த ஆங்குலர் பிராக்கெட்ஸ் போட்டு அதை வந்து எக்ஸ் ஆஃப் சி எக்ஸ் ஆஃப் ஏன்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். இப்ப இதுதான் வந்து அந்த லெஃப்ட் சைட்ல நடக்குது. சப்போஸ் அந்த ஏ அண்ட் சிக்கு வந்து எக்ஸோட பப்ளிக் கீ தெரிஞ்சிருச்சுன்னா ஏ அண்ட் சி கேன் கம்யூனிகேட் ஈச் அதர். ஓகேவா? இப்ப அதுவே வந்து இப்ப இந்த கேஸ்ல நமக்கு எந்த ப்ராப்ளமே இல்லை. ஏன்னா அந்த ஏ அண்ட் சி அப்படின்ற ரெண்டு பர்சன்ஸ்க்குமே வந்து காமனான சர்டிபிகேஷன் அத்தாரிட்டி தான் இருக்காங்க. அவன் நேம் வந்து எக்ஸ். இப்ப செகண்ட் கேஸ்ல தான் ப்ராப்ளம் அரைஸ் ஆகுது. இப்போ ஏ அப்படின்ற செகண்ட் கேஸ் ரைட் சைடு பாருங்க, அந்த ஏ அப்படின்ற ஒரு பர்சனுக்கு வந்து X1 அப்படின்ற சர்டிபிகேஷன் அத்தாரிட்டி வந்து சர்டிபிகேட் வந்து கொடுக்குறான். பி அப்படின்ற பர்சனுக்கு X2 அப்படின்ற சர்டிபிகேஷன் அத்தாரிட்டி வந்து சர்டிபிகேட் கொடுக்குறான். இப்போ ரெண்டு பர்சன்ஸ் இருக்காங்க, ரெண்டு சர்டிபிகேஷன் அத்தாரிட்டி இருக்கு. காமனான சர்டிபிகேஷன் அத்தாரிட்டி வந்து கிடையவே கிடையாது. இப்ப சப்போஸ் இப்ப ஃபர்ஸ்ட் என்ன கீழே போட்டிருக்கான், X1 ஆஃப் ஏன்னு போட்டிருக்கானா, X1 ஆஃப் ஏன்னு போட்டிருக்கான். அதே மாதிரி X2 ஆஃப் பின்னு போட்டிருக்கான். அப்படின்னா ஏக்கு வந்து X1ஓட பப்ளிக் கீ தெரியும், பிக்கு வந்து X2ஓட பப்ளிக் கீ தெரியும். ஓகேவா? இப்ப ஏ அண்ட் பி வந்து மியூச்சுவலா கம்யூனிகேட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா முடியாது. ஏன் முடியாதுன்னா வந்து இங்க வந்து டிஃப்ரெண்ட் சர்டிபிகேஷன் அத்தாரிட்டிஸ் இருக்காங்க. ஓகேவா? ஆனா ஒரே ஒரு கண்டிஷன்ல மட்டும் ஏ அண்ட் பி வந்து மியூச்சுவலா வந்து கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். அது என்ன கண்டிஷன்னா, ஏக்கு ஆல்ரெடி X1ஓட பப்ளிக் கீ தெரியும், பிக்கு ஆல்ரெடி X2ஓட பப்ளிக் கீ தெரியும். இப்ப ஏ வந்து பி கூட வந்து கம்யூனிகேட் பண்ணணும்னா ஏக்கு வந்து X2ஓட பப்ளிக் கீ தெரிஞ்சிருக்கணும், அதே மாதிரி பிக்கு வந்து X1ஓட பப்ளிக் கீ தெரிஞ்சிருக்கணும். மாறி மாறி தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் வந்து கம்யூனிகேட் பண்ண முடியும். புரியுதானே? ஓகேவா? இப்ப இதுதான் அதுல கொடுத்துருக்கு. அதுதான் வந்து X2 ஆஃப் பி X1 ஆஃப் ஏ அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த கண்டிஷன்ஸ் தான் வந்து நடக்கும். அடுத்த ஸ்லைடு. இப்ப இது வந்து இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து 2% 2 சர்டிபிகேஷன் அத்தாரிட்டி இருந்த போது அப்படி நடக்குது. இதுவே வந்து நிறைய பர்சன்ஸ் நிறைய சர்டிபிகேஷன் அத்தாரிட்டி இருக்கும் போது இப்படி நடக்கும். இங்க வந்து CAB அப்படின்னு கீழே வந்து டாட்டட் சர்க்கிள்ஸ்ல போட்டிருக்கவங்க வந்து பர்சன்ஸ், அதாவது சப்ஜெக்ட்ஸ். CA அப்படின்ற பர்சன்ஸ்க்கு வந்து யாரு சர்டிபிகேஷன் அத்தாரிட்டி ப்ரொவைட் பண்றாங்கன்னா எக்ஸ் ப்ரொவைட் பண்றாங்க. அதே மாதிரி ரைட் சைட்ல வந்து பி அப்படின்ற பர்சனுக்கு யார் சர்டிபிகேஷன் அத்தாரிட்டி ப்ரொவைட் பண்றாங்கன்னா இசட் ப்ரொவைட் பண்றாங்க. அவங்க மட்டும் தான் ப்ரொவைட் பண்றாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஏன்னா அதுக்கு மேல ஆரோலாம் போட்டு WBY எல்லாம் இருக்கு. ஸோ இங்க வந்து நிறைய சர்டிபிகேஷன் அத்தாரிட்டி இருக்கு. இப்ப சப்போஸ் சி வந்து பி கூட கம்யூனிகேட் பண்ணும் அப்படின்னு ட்ரை பண்ணும்போதோ இல்ல ஏ வந்து பி கூட கம்யூனிகேட் பண்ணும் அப்படின்னு ட்ரை பண்ணும்போதோ என்ன கண்டிஷன்ஸ்ல வந்து நடக்கும்னா, இங்க நான் அந்த வயலட் கலர் லைன்ல போட்டிருக்கேன் தெரியுமா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த டபிள்யூக்கு வந்து எக்ஸோட பப்ளிக் தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் விக்கு வந்து டபிள்யூட பப்ளிக் தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் ஒய்க்கு வந்து வியோட பப்ளிக் தெரிஞ்சிருக்கணும். இசட்டுக்கு வந்து ஒயோட பப்ளிக் தெரிஞ்சிருக்கணும். பிக்கு வந்து இசட்டோட பப்ளிக் தெரிஞ்சிருக்கணும். புரியுதா நான் சொல்றது? அப்படியே ரைட் வருது. ஓகேவா? இது வந்து ஏ வந்து பி கூட கம்யூனிகேட் பண்ணணும்னு ட்ரை பண்ணும்போது, சப்போஸ் பி வந்து ஏ கூட கம்யூனிகேட் பண்ணணும்னு ட்ரை பண்ணுச்சுன்னா ரைட்ல இருந்து லெஃப்ட்டுக்கு போகணும். ஓகேவா? வந்து இசரோட தெரிஞ்சிருக்கணும், அதுக்கப்புறம் வீக்கு வந்து ஒயோட தெரிஞ்சிருக்கணும், அப்படி போயிட்டே இருக்கும். ஓகே தானே? அவ்வளவுதானா? யாருக்காச்சு புரிஞ்சுடா? புரிஞ்சா? புரிஞ்சு. இமெயில் தெரியுமா? இமெயில் தெரியுமா? இமெயில் செக்யூரிட்டி இமெயில் அது வந்து கிரெட்டிகுட் பாலிசின்னு வரும். அது ஃபுல்லா பார்க்கல.
pretty good policy யூஸ் பண்ணுவாங்க. எது பார்த்துருக்கீங்க? அது அப்புறம் இது வரும் ஐபி செக்யூரிட்டி வேணா தெரியும் ஓரளவுக்கு. அடுத்தது வந்து ஐபி செக்யூரிட்டி. இது வந்து எதுக்காக யூஸ் பண்றாங்கன்னா அந்த கான்ஃபிடென்ஷியாலிட்டி, ஆத்தென்டிகேஷன், இன்டெகிரிட்டி இந்த மூணு இதையும் அச்சீவ் பண்றதுக்கு தான் யூஸ் பண்றாங்க. ஓகேவா? நம்ம கெர்பரோஸ்ல வந்து ஆத்தென்டிகேஷன் அண்ட் செக்யூரிட்டி மட்டும் தான் அச்சீவ் பண்ணோம். ஆனா இந்த இன்டர்நெட் ப்ரோட்டோகால் செக்யூரிட்டி மூலமா வந்து நம்ம 3 இது அச்சீவ் பண்ணிக்கலாம். கான்ஃபிடென்ஷியாலிட்டி, ஆத்தென்டிகேஷன், இன்டெகிரிட்டி இந்த 3 இதையும் அச்சீவ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இது வந்து மோரலஸ் சிமிலர் டு வந்து விபிஎன் மாதிரி தான். இந்த ஐபியும் வந்து விபிஎன் மாதிரி தான் ஒர்க் ஆகுமாமா. ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்த ஸ்லைடு. இப்போ இந்த ஐபி செக்யூரிட்டியை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா நம்மளுக்கு வந்து 2 ப்ரோட்டோகாலை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படணும். அப்படி 2 ப்ரோட்டோகால் இம்ப்ளிமெண்ட் பண்ணாதான் ஐபி செக்யூரிட்டி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும்னு அர்த்தம். இப்போ இந்த ஐபி செக்யூரிட்டி ஆர்கிடெக்சர் என்ன சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆர்கிடெக்சர்னு போட்டு லெஃப்ட் சைடு வந்து இஎஸ்பி ப்ரோட்டோகால் இருக்கு, ரைட் சைடு வந்து ஏஹெச் ப்ரோட்டோகால் இருக்கு. இஎஸ்பி ப்ரோட்டோகால் இந்த 2 ப்ரோட்டோகால் இம்ப்ளிமெண்ட் பண்ணாதான் ஐபி செக்யூரிட்டி வந்து சக்சஸ்ஃபுல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் வந்து இஎஸ்பினா என்கேப்சுலேஷன் செக்யூரிட்டி பேலோடு. ஓகேவா? செகண்ட் வந்து ஏஹெச்னா வந்து ஆத்தென்டிகேஷன் ஹெடர் ப்ரோட்டோகால்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ இந்த இஎஸ்பி ப்ரோட்டோகாலை இம்ப்ளிமெண்ட் பண்றது மூலமா நம்ம வந்து என்கிரிப்ஷன் அல்காரிதம் யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஏஹெச் ப்ரோட்டோகால் இம்ப்ளிமெண்ட் பண்றது மூலமா ஆத்தென்டிகேஷன் அல்காரிதம் வந்து நம்ம பண்ணிக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி ஏஹெச் ப்ரோட்டோகால் வந்து நம்மளுக்கு வந்து என்னென்ன சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணணும்னா ஆத்தென்டிகேஷன் ப்ரொவைட் பண்ணுது, இந்த என்கிரிப்ஷன் வந்து நம்மளுக்கு இந்த கான்ஃபிடென்ஷியாலிட்டி ப்ரொவைட் பண்ணுது. ஓகேவா? ESP ஃபார் கான்ஃபிடென்ஷியாலிட்டி அண்ட் ஏஹெச் ஃபார் ஆத்தென்டிகேஷன். இதுக்கு அப்புறமா கீழே வந்து டிஓஐன்னு இருக்கா. அந்த டிஓஐனா வந்து டொமைன் ஆஃப் இன்டர்பிரேஷன் சொல்றாங்க. இந்த ரெண்டுத்தையுமே நம்ம கம்பைன் பண்ணோம்னா அந்த ESP அண்ட் ஏஹெச் ரெண்டுத்தையுமே கம்பைன் பண்றது யாரு அப்படின்றது பாத்தீங்கன்னா கீழே இருக்கிற கீ மேனேஜ்மெண்ட் தான் கம்பைன் பண்ணும். ஓகேவா? அது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ண முடிச்சதுக்கு அப்புறமா அந்த கீ மேனேஜ்மெண்ட்ல பாத்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு 3 சர்வீஸுமே அச்சீவ் பண்ணிக்கலாம். கான்ஃபிடென்ஷியாலிட்டி, அதுக்கப்புறம் இன்டெகிரிட்டி, அதுக்கப்புறம் ஆத்தென்டிகேஷன் 3 சர்வீஸுமே நம்ம அச்சீவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே தானே? ஓகேடா. அதுக்கப்புறம் ஆத்தென்டிகேஷனுக்கும் இன்டெகிரிட்டிக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா? முதல்ல ஆத்தென்டிகேஷன் அண்ட் இன்டெகிரிட்டி சொல்றாருங்க. ஆத்தென்டிகேஷன் இன்டெகிரிட்டி. ஃபர்ஸ்ட் ஆத்தென்டிகேஷன்னா இப்ப நான் வந்து மெசேஜ் அனுப்புறேன், ரிசீவருக்கு மெசேஜ் அனுப்புறேன். சரியா? இந்த ரிசீவர் வந்து ஒரிஜினலா இந்த கரெக்டான பர்சன் வந்து மெசேஜ் அனுப்பிச்சிருக்கானா அப்படின்னு வெரிஃபை பண்றதுதான் வந்து ஆத்தென்டிகேஷன். சரியா? ஓகே. இப்ப இன்டெகிரிட்டினா ஒரு மெசேஜ் வந்து சென்டர் அனுப்பும் போது ரிசீவர்ல நடுவுல அந்த போகிற வழியில வந்து அந்த ஒரு மெசேஜ் வந்து இன்செக்யூரான நெட்வொர்க்ல டிராவல் பண்ணுச்சுன்னா ஏதோ ஒரு ஹேக்கரோ இல்ல ஏதோ ஒரு அன்ட்ரஸ்டட் தேர்ட் பார்ட்டியோ வந்து மாடிஃபை பண்ணிக்கிட்டானா அந்த மெசேஜ் வந்து கரெக்டா ரிசீவர் வந்து ஐடென்டிஃபை பண்ணிடணும். வர வழியில வந்து எவனோ ஒருத்தர் வந்து மெசேஜ் மாடிஃபை பண்ணி தான் அனுப்பிச்சிருக்கான் அப்படின்னு வந்து ரிசீவர் வந்து கண்டுபிடிச்சிடணும். ஓகேவா? இது பேர் தான் இன்டெகிரிட்டி. ஆத்தென்டிகேஷன்னா வந்து ஒரிஜினலான சென்டர் தான் வந்து சென்ட் பண்ணியிருக்கான் அப்படின்னு ரிசீவர் வந்து ஐடென்டிஃபை பண்றது. இன்டெகிரிட்டினா நம்மளுக்கு மெசேஜ் அனுப்பும் போது நடுவுல சேனல்ல வந்து ஏதாச்சும் மாடிஃபிகேஷன் ஏற்பட்டிருந்தாலும் கூட அந்த மாடிஃபிகேஷனை தாண்டி இவன் வந்து ஒரிஜினலான மெசேஜ் வந்து அனுப்பல, இல்லைன்னா வேற எவனோ ஒருத்தர் மெசேஜை மாடிஃபை பண்ணி அனுப்பிச்சிருக்கான் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்றது தான் வந்து இன்டெகிரிட்டி. ஓகேவா? இப்போ இது சும்மா சொல்லணும்னு தான் சொன்னேன். இப்போ இதுல வந்து இது சம்மந்தப்படாது, அது எம்சிக்யூல வரலாம். இப்போ செக்யூரிட்டி அசோசியேஷன்னா வந்து இப்போ இன்னொன்னு சொல்றேன். இப்போ வந்து இந்த ப்ரோட்டோகால்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு முன்னாடி செக்யூரிட்டி அசோசியேஷன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. ஓகேவா? இந்த செக்யூரிட்டி அசோசியேஷன்னா என்னன்னா வந்து இதுதான் வந்து அந்த கிளையண்ட்டுக்கும் சர்வருக்கும் நடுவில் வந்து அந்த கம்யூனிகேஷன் எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கான ஒரு பராமீட்டர் இந்த செக்யூரிட்டி அசோசியேஷன் சொல்றாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து இந்த கிளையண்ட் வந்து சர்வர் கூட கம்யூனிகேட் பண்ணோம்னா அந்த செக்யூரிட்டி அசோசியேஷன் ஆஃப் கிளையண்ட் வந்து இருக்கணும். அதே மாதிரி சர்வர் வந்து கிளையண்ட் கூட கம்யூனிகேட் பண்ணோம்னா செக்யூரிட்டி அசோசியேஷன் ஆஃப் சர்வர் இருக்கணும். ஓகேவா? அதான் அந்த கீழே SAC SAS அப்படின்னு நான் வந்து அந்த பிக்சர்ல போட்டிருக்கேன். ஓகேவா? இதுதான் சொல்றாங்க. அடுத்தது இப்போ இந்த செக்யூரிட்டி அசோசியேஷன்லேயே வந்து செக்யூரிட்டி அசோசியேஷன் பராமீட்டர்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. செக்யூரிட்டி அசோசியேஷன் பராமீட்டர்ஸ்னா என்னன்னா எந்தெந்த பராமீட்டர்ஸ்ல இந்த செக்யூரிட்டி அசோசியேஷன் கூட ரிலேட்டட் ஆர் லிங்க்டா இருக்கோ
அந்த பராமீட்டர்ஸ்க்கு தான் செக்யூரிட்டி அசோசியேஷன் பராமீட்டர்ஸ் ஆர் எஸ்ஏபின்னு சொல்றாங்க. ஓகேவா? இந்த செக்யூரிட்டி அசோசியேஷன் பராமீட்டர்ஸ் வந்து என்ன பண்ணும்னா இந்த செக்யூரிட்டி அசோசியேஷனை ஐடென்டிஃபை பண்ணும். சரியா? இப்ப நம்மளுக்கு ஐடென்டிஃபை பண்றதுக்கு ஒரு ரோல் நம்பர் இருக்கு இல்லையா, அதே மாதிரி இந்த செக்யூரிட்டி அசோசியேஷன் பராமீட்டர்ஸ் அதோட உதவி மூலமா நம்ம வந்து செக்யூரிட்டி அசோசியேஷனை வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம். ஓகேவா? அதுக்கான 3 பராமீட்டர்ஸ் இருக்கு. அந்த 3 பராமீட்டர்ஸ் என்னன்னா செக்யூரிட்டி பராமீட்டர் இண்டெக்ஸ்னு சொல்றாங்க. இது வந்து செக்யூரிட்டி அசோசியேஷனுக்கு கொடுக்கப்படுற ஒரு யூனிக் நம்பர். ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த செக்யூரிட்டி பராமீட்டர் இண்டெக்ஸ் வந்து இஎஸ்பி புரோட்டோகால்லையும் இருக்கும், ஏஹெச் புரோட்டோகால்லையும் இருக்கும். நெக்ஸ்ட் பராமீட்டர் வந்து ஐபி டெஸ்டினேஷன் அட்ரஸ். ஐபி டெஸ்டினேஷனாலே அது வந்து ரிசீவர்னு அர்த்தம். அப்ப இந்த இடத்துல ரிசீவர் யார் இருக்கா, சர்வர் இருக்கா, அப்ப அந்த சர்வரோட அட்ரஸ் தான் வந்து ஐபி டெஸ்டினேஷன் அட்ரஸ்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து புரோட்டோகால் ஐடென்டிஃபையர். இந்த புரோட்டோகால் ஐடென்டிஃபையர்னா நம்மளுக்கு 2 புரோட்டோகால் இருக்கு, இஎஸ்பின்னு இருக்கு, ஏஹெச்என் இருக்கு. இந்த புரோட்டோகால் ஐடென்டிஃபையர் என்ன சொல்லுனா இந்த செக்யூரிட்டி அசோசியேஷனை வந்து நம்ம எந்த புரோட்டோகாலும் நம்ம யூஸ் பண்ண போறோம், அதாவது இஎஸ்பியில யூஸ் பண்ண போறோமா இல்ல ஏஎஸ் புரோட்டோகால யூஸ் பண்ண போறோமா, இந்த 2 புரோட்டோகால்ல எந்த புரோட்டோகால வந்து நம்ம செக்யூரிட்டி அசோசியேஷனை யூஸ் பண்ண போறோம் அப்படின்றது வந்து இந்த புரோட்டோகால் ஐடென்டிஃபையர் அப்படின்றவங்க வந்து சொல்லுவான். ஓகேவா? அடுத்து இப்போ இந்த செக்யூரிட்டி அசோசியேஷன் டேட்டா பேஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. இந்த செக்யூரிட்டி அசோசியேஷன் பராமீட்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த டேட்டா பேஸ்ல தான் வைப்பாங்க. அந்த டேட்டா பேஸ்க்கான நேம் தான் வந்து செக்யூரிட்டி அசோசியேஷன் டேட்டா பேஸ். ஆமா. ஓகேவா? அது மட்டுமே இல்லாம இந்த இப்ப நம்ம ப்ரீவியஸா பார்த்தது வந்து செக்யூரிட்டி அசோசியேஷன் பராமீட்டர்ஸ் பார்த்தோம். அந்த பராமீட்டர்ஸ் பாத்தீங்கன்னா செக்யூரிட்டி அசோசியேஷனை ஐடென்டிஃபை பண்ணோம். அந்த பராமீட்டர்ஸ் இல்லாம இன்னும் ஃபியூ பராமீட்டர்ஸ் எல்லாம் இருக்கு. இந்த பராமீட்டர்ஸ்ல வந்து செக்யூரிட்டி அசோசியேஷனை ஐடென்டிஃபை பண்ணாது வேற என்ன பண்ணணும்னா வந்து இதெல்லாம் வந்து செக்யூரிட்டி அசோசியேஷனுக்கு சம்பந்தமான பராமீட்டர்ஸ். ஓகேவா? சும்மா ஒரு ரொம்ப க்ளோஸ் எல்லாம் இல்ல, சும்மா தெரியும் அந்த மாதிரி சொல்லப்படுற பராமீட்டர்ஸ் தான். ஓகேவா? இப்ப அந்த என்னென்ன பராமீட்டர்ஸ் அப்படின்றது பாத்தீங்கன்னா இதுலயும் வந்து இந்த செக்யூரிட்டி பராமீட்டர்ஸ் இண்டெக்ஸ் ஆர் எஸ்பின்னு வருது. அதை நான் ப்ரீவியஸ் ஸ்லைட்ல எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். செகண்ட் ஒன் வந்து சீக்வன்ஸ் நம்பர் கவுண்டர்னு வருது. சீக்வன்ஸ் நம்பர் கவுண்டர் என்ன பண்ணுன்னா வந்து இப்ப நம்ம மெசேஜஸ் வந்து டிரான்ஸ்மிட்டர் வந்து அனுப்புவோம் இல்லையா, அந்த மெசேஜஸ் பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் பேக்கெட்ஸ் தான் வந்து அனுப்பப்படும். ஓகேவா? அப்ப நிறைய பேக்கெட்ஸ் இருக்கும். அப்ப இந்த ஃபர்ஸ்ட் சீக்வன்ஸ் நம்பர் கவுண்டருக்கு முன்னாடி சீக்வன்ஸ் நம்பர்னா என்னன்னு சொல்லிடுறேன். அந்த மெசேஜ் அனுப்பும்போது டிஃப்ரெண்ட் பேக்கெட்ஸ் இருக்கும் இல்லையா, ஒவ்வொரு பேக்கெட்டோட ரைட் சைடு ஆர் லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா வந்து ஒரு சீக்வன்ஸ் நம்பர் அப்படின்னு சொல்லப்படுற நம்பர் வந்து ஜென்ரேட் பண்ணி அப்பன் பண்ணி வச்சிருவாங்க. ஓகேவா? அப்பன் பண்ணி வச்சுக்கிட்டு அதை வந்து சேனல் வழியா டிரான்ஸ்மிட் பண்ணி ரிசீவர் சைட்ல என்ன நடக்கும்னா நிறைய பேக்கெட்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஒரு ஹோல் மெசேஜ் இருக்கும். அந்த ஹோல் மெசேஜுக்குள்ள டிஃப்ரெண்ட் பேக்கெட்ஸ் வித் சீக்வன்ஸ் நம்பர் அப்பண்டட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ பேஸ்ட் ஆன் தி சீக்வன்ஸ் நம்பர் வந்து அந்த பேக்கெட்ஸை வந்து செக்ரிகேட் பண்ணி கலெக்ட் பண்ணிப்பாங்க. ஓகேவா? அவங்க ரெக்குவயர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி பேஸ்ட் சீக்வன்ஸ் நம்பர் வந்து கலெக்ட் பண்ணிப்பாங்க. இப்போ இந்த சீக்வன்ஸ் நம்பர் கவுண்டர் என்ன பண்ணுன்னா ஒவ்வொரு சீக்வன்ஸ் நம்பரையா வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணி அப்பன் பண்ண வைக்கும். இப்போ ப்ரீவியஸ் பேக்கெட்டோட சீக்வன்ஸ் நம்பர் வந்து 5 இருந்துச்சுன்னா மேபி பை +1 ஆர் +2 அப்படின்னு வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணி அனுப்பும். இதோட அந்த இன்க்ரிமெண்ட் பண்றதுதான் சீக்வன்ஸ் நம்பர் கவுண்டரோட வேலையா இருந்துட்டு இருக்கு. நெக்ஸ்ட் வந்து சீக்வன்ஸ் நம்பர் ஓவர்ஃப்ளோ என்ன பண்ணும்னா வந்து மெசேஜஸ் வந்து அனுப்புறத வந்து ஸ்டாப் பண்ணிக்கும். ஓகேவா? ஒரு பர்டிகுலர் த்ரெஷோல்டு வரைக்கும் இருக்கு. நம்ம சென்டரை வந்து சும்மா இஷ்டத்துக்கு அனுப்பிச்சிட்டே இருக்க முடியாது. மெசேஜஸ் ஒரு த்ரெஷோல்ட தாண்டிடுச்சுன்னா அந்த மெசேஜ் வந்து ஸ்டாப் பண்ணணும், இனிமேல் வந்து மெசேஜ் வந்து டிரான்ஸ்மிட் பண்ணக்கூடாது அப்படின்னு யாரு வந்து நம்மளுக்கு வந்து மெசேஜ் கொடுப்பாங்கன்னா இந்த சீக்வன்ஸ் நம்பர் ஓவர்ஃப்ளோ தான் கொடுப்பான். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஆன்டி ரீப்ளை விண்டோ இருக்கு. ஆன்டி ரீப்ளை விண்டோ என்ன பண்ணுவான்னா வந்து ரிசீவர் சைட்ல வந்து சப்போஸ் நம்ம மெசேஜஸ் அனுப்பிட்டு இருக்கோம், டிரான்ஸ்மிட்டர் வந்து நிறைய மெசேஜ் அனுப்புவோம் இல்லையா டிஃப்ரெண்ட் பேக்கெட்ஸ்ல, நம்மளுக்கு ரிசீவர் சைட்ல வந்து நம்ம சப்போஸ் நம்மளுக்கு வந்து டூப்ளிகேட் பேக்கெட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து கிடைச்சிச்சுன்னா இல்லைனா ஒரு மல்டிபிள் காப்பீஸ் ஆஃப் சேம் பேக்கெட்ஸ் நம்மளுக்கு கிடைச்சிச்சுன்னா வந்து அதை ஐடென்டிஃபை பண்ணி அந்த அன்னெசரியான எக்ஸ்ட்ராவான பேக்கெட்ஸ் ஆர் டூப்ளிகேட்டான பேக்கெட்ஸை வந்து ரிமூவ் பண்றதுக்கு தான் வந்து ஆன்டி ரீப்ளை விண்டோன்னு யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? இப்போ அதை எதை வச்சு பண்ணுவாங்கன்னா எதை வச்சு நம்பரை வச்சு தான் பண்ணுவாங்க அந்த ஆன்டி ரீப்ளை விண்டோ. இப்போ ஒவ்வொரு பேக்கெட்டுக்கு வந்து ஒரு சீக்வன்ஸ் இருக்கு இல்லையா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு 3 பேக்கெட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் பேக்கெட்டோட சீக்வன்ஸ் நம்பர் 1, செகண்டோட 2, தேர்டோட 3 இருக்கு. இப்போ நம்ம டிரான்ஸ்மிட் பண்ண வேண்டியது வந்து இப்போ 4 பேக்கெட் டிரான்ஸ்மிட் பண்றோம். அதுல வந்து ஃபர்ஸ்ட் பேக்கெட் 4th பேக்கெட் வந்து சேமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப ஃபர்ஸ்ட் பேக்கெட் அண்ட் 4th பேக்கெட்டோட நம்பர் வந்து ஒன்னா தான் இருக்கும். இப்போ ரிசீவர் சைட்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பேக்கெட் ரிசீவ் ஆயிரும், அவன் என்ன பண்ணிப்பானா 1 அப்படின்ற சீக்வன்ஸ் நம்பர் வந்துருச்சு அப்படி நோட் பண்ணி வச்சுப்பான். செகண்ட் பேக்கெட் வருது 2 அப்படின்றத நோட் பண்ணி வச்சிருப்பான், தேர்ட் பேக்கெட் வருது 3 அப்படின்றத நோட் பண்ணி வச்சிருவான்.
திருப்பி ஃபோர்த் பாக்கெட் வருது, அதோட சீக்வன்ஸ் நம்பர் 1 இருக்கும்போது ஸோ இது வந்து மேட்ச் ஆகுது இல்லையா, அப்ப ரிஜெக்ட் பண்ணிடுவான் ஆன்டி ரீப்ளை விண்டோன்றது. புரியுது தானே? ஓகேதான். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஏஹெச் இன்ஃபர்மேஷன். ஏஹெச் இன்ஃபர்மேஷன்ல வந்து அத்தன்டிகேஷன் அல்காரிதம் ரிலேட்டடான எல்லா இன்ஃபர்மேஷனும் அதுதான் இருக்கும். இஎஸ்பி இன்ஃபர்மேஷன்ல வந்து என்கிரிப்ஷன் அல்காரிதம் சம்பந்தமான விஷயங்கள்லாம் இந்த இஎஸ்பி இன்ஃபர்மேஷன்ல இருக்கும். நெக்ஸ்ட் வந்து லைஃப் டைம் ஆஃப் எஸ்ஏ. லைஃப் டைம் ஆஃப் எஸ்ஏல வந்து இந்த செக்யூரிட்டி அசோசியேஷன் வந்து எவ்வளோ வேலிடிட்டி பீரியடு அப்படின்றத சொல்லிக்கும். சப்போஸ் அது எக்ஸ்பயர் ஆயிடுச்சுன்னா இந்த லைஃப் டைம் ஆஃப் எஸ்ஏ வந்து அது ரீஜெனரேட் பண்ணி கொடுத்துரும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஐபி செக்யூரிட்டி ப்ரோட்டோகால் மோடுன்னு இருக்கு. அதுல வந்து 2 டைப் ஆஃப் மோட் இருக்கு. ஒன்னு வந்து டிரான்ஸ்ஃபர் மோடு, ஒன்னு வந்து டனல் மோடு. ஓகேவா? இந்த டிரான்ஸ்ஃபர் மோட டனல் மோடு அப்படின்றத நம்ம அடுத்ததுல பார்க்க போறோம். அடுத்தது ஓகே, இப்போ வந்து நம்ம இந்த ஐபி செக்யூரிட்டி இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு நமக்கு 2 ப்ரோட்டோகால்னு சொன்னேன். ஒன்னு இஎஸ்பி, இன்னொன்னு ஆத்தென்டிகேஷன் ஹெடர்னு சொன்னேன். அந்த இஎஸ்பிலேயே வந்து நம்மளுக்கு 2 கேஸ் இருக்கு. ஒன்னு வந்து வித் ஆப்ஷனல் ஆத்தென்டிகேஷன், இன்னொன்னு வந்து வித் ஆத்தென்டிகேஷன் சொல்றாங்க. சரியா? ஒரு இதுல வந்து நம்ம ஆத்தென்டிகேஷன் வேணும்னா வச்சுக்கலாம், இன்னொரு இதுல வந்து கண்டிப்பா வச்சேதான் ஆகணும். ஃபர்ஸ்ட் கேஸ்ல வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா போத் கான்ஃபிடென்ஷியாலிட்டி அண்ட் ஆத்தென்டிகேஷன் நம்ம அச்சீவ் பண்ணிக்கலாம். செகண்ட் கேஸ்ல வந்து நம்ம ஒன்லி கான்ஃபிடென்ஷியாலிட்டி மட்டும் தான் நம்ம அச்சீவ் பண்ண முடியும். அதே மாதிரி ஆத்தென்டிகேஷன் ஹெடருக்கு வந்துட்டோம்னா அதுல வந்து ஆத்தென்டிகேஷன் as well as இன்டெகிரிட்டி நம்ம அச்சீவ் பண்ணிடலாம். அடுத்து வந்து இப்போ என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஏஹெச் இப்போ 2 ப்ரோட்டோகால் பார்த்தோம். 2 ப்ரோட்டோகால் பார்த்துட்டு அதை நம்ம செக்யூரிட்டி அசோசியேஷன் பார்த்தோம். இப்போ எப்படி அந்த ஏஹெச் ப்ரோட்டோகாலை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க அப்படின்றது பார்ப்போம். இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு முன்னாடி ஏஹெச் ப்ரோட்டோகாலுக்கான பேக்கெட் ஃபார்மேட் இதுதான். ஒரே நிமிஷம் இருங்க, ஒரு கால் வருது, பேசிட்டு இருந்தாங்க. ஒரே நிமிஷம். கௌரி வாங்க. வா, நீங்க ஒன்று எடுக்கலாம் போலா பிபிடி தூக்கி. பாலாக்கு எல்லாமே தெரியும்டா, அவன் செக் பண்றான்டா. நம்ம கரெக்டா எடுக்கறனால செக் பண்றேன். நம்ம கரெக்டா படிக்கிறோமான்னு செக் பண்ணிட்டு இருக்கான்டா பாலா. என்ன பாலா இதுலயும் பேச மாட்டேங்கிற? ஒரு சிங்கம் சைலண்டா இருக்கு, எல்லாரும் கவனிச்சீங்களா? சரி இருங்க, சரண் வந்துட்டான், படிச்சிருவோம். கவனிச்சீங்களா? உண்மையாலே இல்ல புரிஞ்சா இதற்கு நடத்துனதுலாம்? புரிஞ்சு சார், புரிஞ்சு. சரி சரி. இப்போ ஒரே நிமிஷம் அந்த ஒரு நிமிஷம் போனாங்க ஹேங் ஆயிடுச்சு. ஒரே நிமிஷம். இப்போ வந்து இதோட பாக்கெட் ஃபார்மேட் ஏஹெச்சோட பாக்கெட் ஃபார்மேட் ஹெடர்னா வந்து நெக்ஸ்ட் ஹெடர்னு சொல்றாங்க. சரியா? நெக்ஸ்ட் ஹெடரு, பேலோட் லென்த், ரிசர்வ்டு, செக்யூரிட்டி பாராமீட்டர் இண்டெக்ஸ், சீக்வன்ஸ் நம்பர், ஆத்தென்டிகேஷன் டேட்டா. இந்த செகண்ட் ரோல வந்து செக்யூரிட்டி பாராமீட்டர்ஸ் இண்டெக்ஸ் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து செக்யூரிட்டி அசோசியேஷனோட ஒரு யூனிக் ஐடென்டிட்டியை கொடுக்கும். ஃபர்ஸ்ட் ரோல வந்து 3 ஃபீல்ட்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் ஹெடரு, பேலோட் லென்த், ரிசர்வ்டுன்னு சொல்றாங்க. பேலோட்னா என்ன அப்படின்றது பாத்தீங்கன்னா ஆக்சுவல் டேட்டா தான் வந்து பேலோட்னு சொல்லுவாங்க. எந்த டேட்டாவை வந்து நம்ம வந்து டிரான்ஸ்மிட் பண்ண ட்ரை பண்றோமோ தட் டேட்டா இஸ் கால்ட் அஸ் பேலோடு. ஓகேவா? அந்த டேட்டாவோட லென்த் தான் வந்து பேலோட் லென்த்னு சொல்றாங்க. ஓகேவா? இப்போ லெஃப்ட் சைடுல நெக்ஸ்ட் ஹெடர்னு இருக்கு. நெக்ஸ்ட் ஹெடரோட மீனிங் என்னன்னா நெக்ஸ்ட் பேலோடுன்னு அர்த்தம். அதாவது கரண்டா ஒரு டேட்டா வந்து நம்ம டிரான்ஸ்மிட் பண்ண ட்ரை பண்றோம், அடுத்து ஃபியூச்சர்ல வந்து என்ன டேட்டா நம்ம டிரான்ஸ்மிட் பண்ண ட்ரை பண்ண போறோம் அப்படின்றது வந்து இந்த நெக்ஸ்ட் ஹெடர்ல இருக்கும். இந்த நெக்ஸ்ட் ஹெடர்ன்றது நெக்ஸ்ட் பேலோட் மாதிரி. ஓகேவா? பேலோடுன்னு டேட்டான்னு தெரிஞ்சாலே போதும், அது உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். அதுக்கப்புறமா கீழே வந்து சீக்வன்ஸ் நம்பர்னு இருக்கு. சீக்வன்ஸ் நம்பரோட யூஸையும் நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி. அதாவது இந்த பேக்கெட் கூட அப்பன் பண்ணி அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் கடைசியில வந்து ஆத்தென்டிகேஷன் டேட்டா இருக்கு. அதோட இன்னொரு நேம் வந்து இன்டெகிரிட்டி செக்ஸம். இந்த ஆத்தென்டிகேஷன் டேட்டால வந்து சில மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ்ல வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. சரியா? அவ்வளவுதான் இதுல இருக்கு. அந்த செக்ஸம்னா நம்ம படிச்சோம் இல்லையா, சிஆர்சி அந்த மாதிரி விஷயங்களா இந்த ஃபீல்ட்ல பண்ணுவாங்க. அடுத்தது இப்போ வந்து நம்மளுக்கு ஐபிலே நம்ம கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ் என்ன படிச்சிருக்கோம், 2 வெர்ஷன் இருக்கு, IPv4, IPv6. V4ஓட லென்த் வந்து 32 பிட்ஸ், இது வந்து 128 பிட்ஸ் IPv6க்கு. சரியா? இப்போ அந்த ஆத்தென்டிகேஷன் ஹெடர் புரோட்டோகாலான ஜெனரல் பாக்கெட் ஃபார்மேட் வந்து நம்ம ப்ரீவியஸ் ஸ்லைட்ல பார்த்தோம்.
இந்த சைடுல என்ன பார்க்க போறோம்னா வந்து நம்ம ஒரு டேர்ம்ஸ் டிரான்ஸ்ஃபார்ம் கூட டனல் மோட்னு படிச்சிருந்தோம் இது 2 ஸ்லைடு முன்னாடி. அந்த டிரான்ஸ்ஃபார்ம் மோட்னா என்ன, டனல் மோட்னா என்ன அப்படின்றது இதுல வரும். அதுக்கப்புறம் IPv4 அண்ட் IPv6 இது ரெண்டுத்துக்கும் கம்பைன் பண்ணி நம்ம எப்படி அந்த ஏஹெச் ப்ரோட்டோக்காலை வந்து நம்ம அப்ளை பண்ண போறோம் அப்படின்றது இனி அப்கமிங் ஸ்லைட்ல வந்து பார்க்க போறோம். ஓகேவா? இப்போ இந்த ஸ்லைட்ல என்ன பார்க்க போறோம்னா வந்து ஜென்ரலா IPv4 அண்ட் IPv6 இந்த 2 IP வெர்ஷன்ஸ் ப்ரோட்டோகாலுக்கான பாக்கெட் ஃபார்மேட் தான் பார்க்க போறோம். மேல இருக்கிறது பாத்தீங்கன்னா IPv4 ப்ரோட்டோகால். அதோட ஃபார்மேட் வந்து ஒரிஜினல் IP ஹெட்டரு, TCP, அதுக்கப்புறம் டேட்டா இருக்கும். ஓகேவா? இது IPv4க்கு. நெக்ஸ்ட் கீழே இருக்கிறது IPv6க்கு. IPv4க்கும் IPv6க்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான் எல்லா ஸ்லைட்ஸ்லயும் வந்துட்டு இருக்கும். அது என்ன அப்படின்றது பாத்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன் ஹெட்டர்னு சொல்றாங்க இல்லையா, அது கீழே இருக்குல்ல. லெஃப்ட் சைட்ல வந்து ஒரிஜினல் IP ஹெட்டர் இருக்கும். அந்த ஒரிஜினல் IP ஹெட்டருக்கும் TCPக்கும் நடுவில் வந்து எக்ஸ்டென்ஷன் ஹெட்டர்ஸை ஆட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் மீதி எல்லாமே சேமா தான் இருக்கும். இது வந்து IPv6க்கு. நெக்ஸ்ட் இப்போ வந்து நம்ம ப்ரீவியஸ் ஸ்லைட்ல பார்த்தது வந்து ஏஹெச் ஹெட்டரை அப்ளை பண்றதுக்கு முன்னாடி IPv4 அண்ட் IPv6க்கான பேக்கெட் ஃபார்மேட். இந்த ஸ்லைடு என்ன பண்ண போறோம்னா ஏஹெச் ஹெட்டரை வந்து அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா, அந்த ஏஹெச் ப்ரோட்டோகாலை வந்து அப்ளை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா IPv4 பேக்கெட் ஃபார்மேட் என்ன, IPv6 பேக்கெட் ஃபார்மேட் என்ன அப்படின்றது இந்த சைட்ல கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் அதே மாதிரி தான். என்ன டிஃபரன்ஸ் இருக்கும்னா அந்த ஏஹெச் அப்படின்ற டேர்ம் ஆத்தன்டிகேஷன் ஹெட்டர் மட்டும் ஆட் ஆயிருக்கும். இது எல்லாமே சேமா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் IPv4க்கு வந்து ஒரிஜினல் IP ஹெட்டரு, அதுக்கப்புறம் ஏஹெச், TCP டேட்டான்னு இருக்கு. இதுவே வந்து நம்ம அப்ளை பண்றதுக்கு முன்னாடி ஏஹெச் அப்படின்ற டேர்ம் வந்து ப்ரீவியஸ் ஸ்லைட்ல இருக்காது. ஓகேவா? அதுவே கீழே வந்து IPv6 இருக்கு. IPv6லயும் வந்து ஒரிஜினல் IP ஹெட்டரு, எக்ஸ்டென்ஷன் ஹெட்டரு, ஏஹெச், TCP டேட்டான்னு இருக்கு. இது வந்து நம்ம டிரான்ஸ்போர்ட் மோட்னு சொல்றோம். இந்த மோட்ல நம்ம வந்து இந்த மோட்ல நம்ம அப்ளை பண்ணும்போது டிரான்ஸ்போர்ட் மோட்னு சொல்றாங்க. சரியா? இது இன்னொரு மோட் இருக்கு, டனல் மோட் இன்னொரு மோட் இருக்கு. அது அடுத்ததுல வரும். அடுத்தது இப்போ இதுல என்ன பண்றாங்கன்னா டனல் மோட்ல என்ன பண்றாங்கன்னா வந்து சிம்பிளா சொல்றேன், ஒரு பேக்கெட் இன்னர் பேக்கெட்ஸா இங்க கன்சிடர் பண்றாங்க. இன்னர் பேக்கெட்ஸ்னா வந்து இப்போ இந்த ஒரிஜினல் IP ஹெட்டரு, TCP டேட்டா இருக்கு இல்லையா, அதெல்லாம் ரைட் சைட்ல வச்சுட்டு ஏஹெச் லெஃப்ட் சைட்ல வச்சுட்டு அது வந்து டனல் மோட்ல வரும். புரியுதா? அது ஒரே நிமிஷம் ப்ரீவியஸ் சைடு போங்க சார். ஒரே நிமிஷம். இப்போ என்னன்ற சொல்லிடுறேன். இப்போ இந்த ஸ்லைட்ல வந்து ஒரிஜினல் IP ஹெட்டருக்கு ரைட் சைட்ல ஏஹெச் இருக்கு. சரியா? ரெண்டு இதுலயும் தெரியுதா? IPv4லயும் சரி IPv6லயும் சரி ஒரிஜினல் IP ஹெட்டருக்கு ரைட் சைட்ல ஏஹெச் இருக்கு. அப்படி ரைட் சைட்ல இருந்துச்சுன்னா அது வந்து டிரான்ஸ்மிட் மோடு. அடுத்த ஸ்லைடு. அடுத்தது இது இல்ல, என்ன இது வேற வந்துருச்சு. இப்போ அடுத்தது இதுல இப்போ இதுல வந்து ஒரிஜினல் IP ஹெட்டருக்கு லெஃப்ட் சைட்ல ஏஹெச் இருந்துச்சுன்னா அது வந்து டனல் மோடு. ஈஸியா டனல் மோடுக்கும் டிரான்ஸ்மிட் மோடுக்கும் டிஃபரன்ஸ் சொல்லணும்னா அது வந்து இதுதான். சரியா? இப்ப இதுல வந்து இன்னொரு கான்செப்ட் இருக்கும், நியூ IP ஹெட்டர் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வருது. நியூ IP ஹெட்டரும் ஏஹெச்சும் வந்து நம்ம லெஃப்ட் சைட்ல அப்பன் பண்ணிக்கணும். மீதி எல்லாமே சேமா தான் இருக்கும். டிரான்ஸ்போர்ட் மோட்ல பார்த்த மாதிரி இருக்கிற எல்லா ஃபீல்ட்ஸும் இதுல இருக்கும். எக்ஸ்ட்ராவா லெஃப்ட் சைட்ல வந்து நியூ IP ஹெட்டரும் ஏஹெச்சும் ஆட் பண்ணிக்கணும். அதுவே IPv6க்கு ஆஸ் யூஷுவல் நியூ IP ஹெட்டர், அதுக்கப்புறம் எக்ஸ்டென்ஷன் ஹெட்டர்ஸ் ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஒரிஜினல் IP ஹெட்டர் இருந்துச்சுன்னா IPv4, ஒரிஜினல் IP ஹெட்டர் கூட எக்ஸ்டென்ஷன் ஹெட்டர் இருந்துச்சுன்னா IPv6. அதுவே டிரான்ஸ்போர்ட் மோட்ல வந்து ஒரிஜினல் IP ஹெட்டருக்கு ரைட் சைட்ல ஏஹெச் இருக்கும். டனல் மோட்ல வந்து ஒரிஜினல் IP ஹெட்டருக்கு லெஃப்ட் சைட்ல ஏஹெச் இருக்கும் அண்ட் ஏஹெச்சோட லெஃப்ட் சைட்ல வந்து நியூ IP ஹெட்டர் இருக்கும். இவ்வளவுதான் வித்தியாசம். அடுத்தது இப்போ இது வரைக்கும் நம்ம வந்து ஏஹெச் ஹெட்டரோட இம்ப்ளிமெண்டேஷன் பார்த்து முடிச்சாச்சு. இப்போ வந்து ESP ஹெட்டர், அதாவது என்கேப்சுலேஷன் செக்யூரிட்டி பேலோட், அதுக்கான பேக்கெட் ஃபார்மேட் இதுதான். ஃபர்ஸ்ட் வந்து SPI ஆஸ் யூஷுவல். SPI நிறைய டைம் சொல்லிட்டேன். சீக்வன்ஸ் நம்பரும் அதே தான். பேலோட் டேட்டானால என்னன்னு தெரியும், ஆக்சுவல் டேட்டா. நெக்ஸ்ட் வந்து இங்க 3 ஃபீல்ட் இருக்கு, பேடிங் லென்த், நெக்ஸ்ட் ஹெட்டர்னு இருக்கு. அந்த ஒரிஜினல் மெசேஜ் டேட்டா இருக்கு இல்லையா, அந்த மெசேஜ் டேட்டா கூட எக்ஸ்ட்ராவா சில பிட்ஸை வந்து நம்ம வந்து பேட் பண்ணுவாங்க. பேட் எதுக்காக பண்றாங்கன்னா ரிட்டர்ன் பிட்ஸ் சப்போஸ் வருதுன்னா அதுக்காக பேட் பண்றாங்க. அதுக்கு வந்து பேடிங்ல இருக்கும். அதுக்கப்புறம் பேடிங் லென்த்னா அந்த லென்த் ஆஃப் பேடட் பிட்ஸ். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஹெட்டர் எதை குடிக்கும்னா நெக்ஸ்ட் டேட்டா நம்ம டிரான்ஸ்லேட். இன்னொரு நிமிஷம் இருக்கா, இன்னொரு கால் வருது. ஒரே நிமிஷம். கவுடே இப்ப நீ சொல்லித்தரலாம்ல? சரி, ஏன்டா இப்படி இருக்கு கோ? சாரி ப்ரோ.
மியூட்ல போட்டு எஃப்ஓஸ் வெடிக்க போறான் போல. நான் இதுக்கே தூக்கமா வருது. எனக்கு தொக்குது. முடிச்சுட்டு போய் பார்த்துக்கணும். வாழதான் எடுத்து படிச்சுட்டே இருக்கான் போல. ஹலோ கேட்க சொல்றா. இதுல அந்த கடைசியில அந்த நெக்ஸ்ட் ஹெடர்னா வந்து நெக்ஸ்ட் டேட்டா டிரான்ஸ்மிட் பண்ண போறது. ஃபைனலா வந்து ஆத்தென்டிகேஷன் டேட்டா இருக்கும். அந்த ஆத்தென்டிகேஷன் டேட்டா வந்து ஆப்ஷனல் தான், தேவைப்பட்டா போட்டுக்கலாம், அப்படி வேணா போட தேவையில்ல. அதே மாதிரி இங்க வந்து மெயினான விஷயம் நம்ம என்ன நோட் பண்ணோம்னா, அந்த பேலோட் டேட்டா அதெல்லாம் வந்து என்கிரிப்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதனாலதான் அந்த லெஃப்ட் சைட்ல வந்து என்கிரிப்ட் ஃபார்மேட்ல போட்டிருக்காங்க. ஓகேவா? அடுத்தது அது நம்ம ஏஹெச்க்கு பார்த்த மாதிரி தான் இதுலயே பார்க்க போறோம். ஓகேவா? ஜென்ரலா IPv4 IPv6 நம்ம பார்த்துருக்கோம் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி. அதே நம்ம இங்கேயும் கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்த சைடுல என்ன இருக்குன்னா, ESP புரோட்டோகால் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா IPv4 பேக்கெட் ஃபார்மேட் என்ன, IPv6 பேக்கெட் ஃபார்மேட் என்னன்னு பார்க்க போறோம். ஓகேவா? அங்க நம்ம என்ன பார்த்தோம், எக்ஸ்ட்ராவா AH அப்படின்ற ஒரு டேர்ம் வந்து இன்ட்ரடியூஸ் ஆயிருந்துச்சு. இங்க என்ன இன்ட்ரடியூஸ் ஆயிருக்குன்னா, ESP ஹெட்டர் அப்படின்ற டேர்ம் வந்து இன்ட்ரடியூஸ் ஆயிருக்கும். ஓகேவா? IPv4க்கு வந்துட்டோம்னா வந்து ஃபர்ஸ்ட் ஒரிஜினல் IP ஹெட்டர் இருக்கும், ESP ஹெட்டர் இருக்கும், TCP டேட்டா, ESP ட்ரெய்லர், ESP ஆத்தென்டிகேஷன் இருக்கும். சரியா? இதுதான் வந்து IPv4க்கானது. IPv6க்கானது என்ன பார்த்தோம், எக்ஸ்டென்ஷன் ஹெட்டர் அப்படின்ற டேர்ம் மட்டும் ஆட் ஆகும். மீதி எல்லாமே சேமா தான் இருக்கும். ஓகேவா? அவ்வளவுதான் இதுல. அடுத்து இது வந்து டிரான்ஸ்போர்ட் மோடு. அடுத்தது வந்து டனல் மோடு வரும். உங்களுக்கெல்லாம் கரெக்டா கேக்குதாடா? கேக்குதுடா. கேக்குதுடா. ஏன் சார் உங்களுக்கு கேட்கலையா? அடுத்த ஸ்லைடு. அடுத்தது ஏன் சார்ண்ணே இதுல எப்படி சார் டூப்ளிகேட் பேக்கெட் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? அதான் விக்னேஷ், நம்ம ஒவ்வொரு இதுவும் நம்ம சீக்வன்ஸ் நம்பர் போட்டு தான் அனுப்புவோம். சரியா? பேக்கெட்ஸுக்கு இப்போ ஒரு 4 பேக்கெட் இருக்குன்னா ஒவ்வொரு பேக்கெட்டுக்கும் எண்ட்ல வந்து நம்ம அப்பர் பண்ணி அனுப்புறோம். இப்போ ஃபர்ஸ்ட் பேக்கெட்டோட நம்பர் 1, செகண்டோட நம்பர் 2, தேர்டோட நம்பர் 3, ஃபோர்த்தோட நம்பர் 1 இருக்குன்னா, இப்போ சப்போஸ் சேமா இருந்துச்சுன்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் பேக்கெட்டையும் ஃபோர்த் பேக்கெட்டையும் சேம்னு வச்சுக்கிறேன். சரியா? ஓகே. ஃபர்ஸ்ட் பேக்கெட் அண்ட் ஃபோர்த் பேக்கெட்டோட சீக்வன்ஸ் நம்பர் ரெண்டுமே ஒன்னா தான் இருக்கும். சரியா? இப்போ டிரான்ஸ்லேட் பண்றேன். அப்ப ரிசீவர் சைடுல வந்து ஃபர்ஸ்ட் பேக்கெட் வந்துருமா, அவன் என்ன வச்சுப்பானா, அந்த ஃபர்ஸ்ட் பேக்கெட்டோட சீக்வன்ஸ் நம்பர் என்ன அப்படின்னு பார்ப்பான். என்னவா இருக்கும் வச்சிருவான். செகண்ட் பேக்கெட் வருது, அதோட சீக்வன்ஸ் நம்பர் 2 இருக்கும், நோட் பண்ணி வச்சிருவான். தேர்ட் பேக்கெட் வருது, 3 நோட் பண்ணி வச்சிருவான். திருப்பி ஃபோர்த் பேக்கெட் வருது, அதோட சீக்வன்ஸ் நம்பர் என்னவா இருக்கும், 1 தான் இருக்கும். 1 அப்ப ஆல்ரெடி அவன் நோட் பண்ணி வச்சுட்டானா உள்ள வர பாக்கெட்டை வந்து அவன் ரிஜெக்ட் பண்ணிடுவான். சரியா? ஓகே. ஏன்னா சீக்வன்ஸ் நம்பர் சேமா இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் பேக்கெட், அதனால ரிஜெக்ட் பண்ணிடுவான். இதை பண்றதுதான் அந்த ஆன்டி ரீப்ளே விண்டோ. ஓகே ஓகே சார். வந்துருச்சா? இதுதான் முன்னாடி இந்த டனல் மோட்ல என்ன நடக்கும்னா, எக்ஸ்ட்ராவா இதை மட்டும் ஆட் பண்ணிருப்பாங்க. எதை ஆட் பண்ணிருப்பாங்கன்னா, நியூ ஐபி ஹெடர்ன்ற டேர்ம் மட்டும் ஆட் பண்ணிருப்பாங்க. நியூ ஐபி ஹெடரும் இந்த ESP ஹெடரும் ஒரிஜினல் ஐபி ஹெடர் கூட லெஃப்ட் சைட்ல இருந்துச்சுன்னா அது வந்து டனல் மோடு. டிரான்ஸ்போர்ட் மோட்ல வந்து ஒரிஜினல் ஐபி ஹெடருக்கு ரைட் சைட்ல ESP ஹெடர் இருக்கும். நம்ம ஏஹெச்ல என்ன பார்த்தோம், ஒரிஜினல் ஐபி ஹெடருக்கு ரைட் சைட்ல ஏஹெச் இருந்துச்சுன்னா டிரான்ஸ்போர்ட் மோடு, ஒரிஜினல் ஐபி ஹெடருக்கு லெஃப்ட் சைட்ல ஏஹெச் இருந்துச்சுன்னா டனல் மோட்னு பார்த்தோம்.
ESP ஹெடர்லயும் அதே தான் நடக்கும். ஏஹெச்க்கு பதிலாக ESPன்ற டேர்ம் மட்டும் வருது. ஒரிஜினல் ஐபி ஹெடருக்கு ரைட் சைடில் ESP இருந்துச்சுன்னா டிரான்ஸ்போர்ட்டு, ஒரிஜினல் ஐபி ஹெடருக்கு லெஃப்ட் சைடில் ESP இருந்துச்சுன்னா டனல் மோடாக வரும். அந்த ESP ஹெடருக்கு லெஃப்ட் சைட்லையும் நியூ ஐபி ஹெடரை ஆட் பண்ணிக்கணும். அவ்வளோதான் வித்தியாசம். இது எல்லாமே சேமாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு கீ மேனேஜ்மெண்ட்டில் இருக்குது. கீ மேனேஜ்மெண்ட் வருது சரியா. இப்போ நம்மளுக்கு 2 கீஸ் இருக்குது, ப்ரைவேட் கீ இருக்குது, பப்ளிக் கீ இருக்குது. ஓகேவா. இப்போ இந்த கீஸை தான் மேனேஜ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு கான்செப்ட் கொண்டு வராங்க சரியா. அந்த இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா 2 அப்ரோச் இருக்காமா, மேனுவல் அப்ரோச், ஆட்டோமேட்டட் அப்ரோச்ன்ட்டு. இப்போ சப்போஸ் அந்த நெட்வொர்க்கோட சைஸ் வந்து ஸ்மாலாக இருந்துச்சுன்னா மேனுவலாகவே பண்ணிக்கலாமாமா. அது வந்து லார்ஜாக இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டட் அப்ரோச் ஆமா. ஓகேவா. அதே மாதிரி இந்த மேனுவல் அப்ரோச் அண்ட் ஆட்டோமேட்டட் அப்ரோச், அதில் வந்து அந்த ஆட்டோமேட்டட் அப்ரோச் இருக்கு இல்லையா, அந்த ஆட்டோமேட்டட் அப்ரோச்சுக்கு வந்து 2 ப்ரோட்டோகால்ஸ் வந்து மூலமாக நம்ம வந்து அந்த கீஸை வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து ஓக்லி கீ மேனேஜ்மெண்ட் ப்ரோட்டோகால்னு சொல்கிறாங்க. அந்த ஓக்லி கீ மேனேஜ்மெண்ட் ப்ரோட்டோகால் வந்து நம்ம ஆல்ரெடி டிஃபி-ஹெல்மன் கீ மேனேஜ்மெண்ட் ப்ரோட்டோகால் படிச்சிருந்தோம் இல்லையா, அதில் வந்து எக்ஸ்ட்ராக்டாக சேமாக தான் இருக்கும், கொஞ்சம் மாடிஃபை பண்ணி அந்த ப்ரோட்டோகால் பேர் தான் வந்து ஓக்லி கீ டிட்டர்மினேஷன் ப்ரோட்டோகால் ஆர் ஓக்லி கீ மேனேஜ்மெண்ட் ப்ரோட்டோகால்னு சொல்கிறாங்க. அதாவது இட் இஸ் ரிஃபைன்மெண்ட் ஆஃப் டிஃபி-ஹெல்மன் கீ எக்ஸ்சேஞ்ச் அல்காரிதம். ஓகேவா. அதே மாதிரி இன்னொரு அல்காரிதம் மூலமாகவும் நம்ம இது பண்ணிக்கலாம். அது பேர் வந்து இசா கேஎம்பி. ஓகேவா. அதோட ஃபுல் ஃபார்ம் வந்து இன்டர்நெட் செக்யூரிட்டி அசோசியேஷன் கீ மேனேஜ்மெண்ட் ப்ரோட்டோகால். இந்த ஓக்லி மேனேஜ்மெண்ட் ப்ரோட்டோகால் மூலமாகவும் இந்த இன்டர்நெட் செக்யூரிட்டி அசோசியேஷன் கீ மேனேஜ்மெண்ட் ப்ரோட்டோகால் மூலமாகவும் நம்ம வந்து கீஸை வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல வராங்க. இதில் இது சும்மா பெருசாலாம் MCQ வேணா வரும், ஒரு மார்க் அவ்வளோதான். இதில் டிஸ்கிரிப்டிவெல்லாம் கேட்க வாய்ப்பு இல்லை. இதில் அடுத்தது அவ்வளோதானே. அபி கூப்பிடுறாங்க பாரு. அபி சரி போதும் நினைக்கிறேன் இன்னைக்கு. ஏண்டா ஓகே இன்னைக்கு போதும், இன்னைக்கு போதும் சார். நாளைக்கு ஓகே.